we are talking about divine life. Hallelujah. எல்லாம் சொல்லுங்க, தெய்வீக ஜீவன். வேர்டை நீங்க ஃபீட் பண்ணீங்க கேட்க 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 அதுவே அது சாயலுக்கு ஒப்பா உங்களை மாத்துது. நான் சொல்றேன் effortless change. Word brings the effortless change in your life. கடந்த பல வாரங்களாக இந்த ஞாயிறு மாலையில் வேர்ட் சீரீஸ் ஆரம்பித்தோம். வார்த்தை எவ்விதமான தாக்கங்களை மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத பற்றி பேசினோம். எண்ணங்களில், வாழ்விலே, நம்பிக்கையில், செயல்களில் எப்படி வார்த்தை வேலை செய்யுது அப்படின்னு பேசினோம். வார்த்தை எப்படி வித்தியாசமான வாழ்க்கையை கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி பேசணும். வார்த்தை என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத பேசணும். த பவர் ஆஃப் காட்ஸ் வேர்டு. அதை நிறுத்தவே முடியாது. ஏன்னா எல்லை இல்லாத ஒரு காரியம். தேவன் என்ன செய்ய முடியும்னு எப்படி பேச முடியாதோ அது மாதிரி தான் தேவனுடைய வார்த்தைகள் என்ன செய்ய முடியுங்கிறதையும் பேச முடியாது. அது நிறைய காரியங்கள் அதில் பேச முடியும், படிக்க முடியும். அந்த அளவுக்கு அது பெரிய ஒரு காரியங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமையுள்ள ஒரு ஆயுதம் ஒன்று இருக்கும் என்றால் அது ஜீவனுள்ள தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள். அல்லேலூயா. ஆமாம், அது இருக்கும் என்றால் மீதி எல்லா காரியங்களையும் உங்களால் உண்டாக்கி கொள்ள முடியும். அதனால தான் நாம் வார்த்தை பிரியர்களாக இருக்கும்படி தேவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், இவைகளை உன் இதயத்துக்குள்ளே காத்துக்கொள். இவ்வளோ பண்ணனா நீ வாழாமல் போகவே முடியாது அப்படின்ட்டார். என்ன பெருசாக சொன்னார்? அதை குட்டிக்காரன் அடிக்க சொன்னாரா? அவர் சொன்னது ரொம்ப சிம்பிளாக இருக்குதுங்க. ஆனால் நம்ம ஆட்கள் பண்ணது இல்லை. அவர் சொல்லாத மீதி எல்லா வேலையும் பார்ப்பாங்க. நான் இயேசுக்காக மட்டன் சாப்பிடலாமல் இருக்கேன், இயேசுக்காண்டி நான் தாடி வளர்க்கலான் இருக்கேன், இயேசுக்காண்டி நான் என்னெல்லாமோ சொல்கிறாங்க. ஒரு மதம் ஆயிடுச்சு. இது மதம் கிடையாது, வாழ்வு. பக்கத்தில் இப்போ சொல்லுங்கள், இது மதம் அல்ல, இது வாழ்வு. மதத்தில் இருப்பீங்கன்னா அதுலேருந்து வெளியில் வந்துடுங்க. ஆமாம், இது மதம் கிடையாது. இட்ஸ் நாட் எ ரிலிஜன், இட் இஸ் அ லைஃப். இட் இஸ் அ லைஃப். இயேசு நான் உங்களுக்கு ஒரு மதத்தை கொடுக்க வருகிறேன் அப்படின்னு சொல்லலை, நான் உங்களுக்கு வாழ்வு உண்டாகும்படியாக வந்தேன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு வாழ்வு உண்டாக நான் வந்தேன். ஹீ இஸ் அ லைஃப் கிவர். அவரை ஒரு மத தலைவர் மாதிரி ஆக்கி விட்டாங்க. அவரை பின்பற்ற ஒரு மதம் மாதிரி உருவாயிடுச்சு. கிறிஸ்தவம் இதில் ரொம்ப ஆழமாக போனதுனால எனக்கு கிறிஸ்தவத்தின் மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு. கிறிஸ்துவின் மேலே இருக்கிற நம்பிக்கை இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா இது எல்லா மதம் மாதிரி இதுவும் ஒரு ரிலீஜன் செக்டராக மாறிடுச்சு பாருங்கள். அதனால் அது நிறைய மத கடமைகள் அது நிறைவேற்றி கொண்டே இருக்கும். ஆனால் வேதாகமம் பேசுகிறது மதம் அல்ல, அது ஒரு வாழ்வு. தேவனுடைய வார்த்தைகள் ஒரு மனிதனுடைய உள்ளங்களிலே விதைக்கப்படும் என்றால் வாழ்வு அறுவடையாக வர ஆரம்பிக்கும். எல்லாம் சொல்லுங்கள், வார்த்தை விதைகளால் தூவப்பட்டால் வாழ்வு அறுவடையாக வரும். இங்கு வார்த்தையை விதைத்து வாழ்வை அறுக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். வார்த்தையை விதைத்து வாழ்வை அறுவடையாக நாம் எடுக்கிறோம். எந்த மனிதனுக்கும் இது சாத்தியம். தேவனுடைய வார்த்தைகள் விதைக்கப்பட்டால் அறுவடைகள் கட்டாயமாக உண்டாக முடியும். ஏன்னா கர்த்தர் சொல்கிறாரு, என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் வெறுமனையே திரும்புவது இல்லை. இப்போ வார்த்தைக்குள்ளே நீங்கள் ஜானி பண்ண நினைக்கிறது சாதாரணமான காரியம் கிடையாது. ஏன்னா ஏசாயா 55 இப்படியாக சொல்லப்படுகிறது. ஐசாயா 55 10வது வசனம் பாருங்கள். மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. எல்லாம் சொல்லுங்க, எப்படியோ. இது எப்படி நடக்குது? விவசாயம், வெள்ளாமை, இதெல்லாம் எப்படி நடக்குது? காஞ்சிருக்கிற ஒரு பூமியில் மழை பொழியுது. பொழிஞ்சா அங்கே என்ன பண்ண ஆரம்பிக்கிறதுனா, விதைக்கிறவனுக்கு விதை, புசிக்கிறவனுக்கு ஆகாரம்லாம் உண்டாயிருது. அது எப்படியோ
அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு, அப்படியே எல்லாம் சொல்லுங்கள், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அவர் சொல்றாரு, என் வார்த்தையை நான் அனுப்புறேன். மலையை அனுப்புறது போல என் வார்த்தைங்கிற மலையை நான் உன் வாழ்க்கைக்குள்ள என்ன பண்றேன், அனுப்புகிறேன். யார் வேணாலும் இந்த மலையில வந்து நனையலாம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது. நீங்க கொடை பிடிச்சிட்டு போனீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அவர் நனையலாங்கிறாரு. ஹல்லேலூயா. மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னார். அவருடைய வார்த்தை, அவருடைய ஆவி ரெண்டுமே மனிதர்கள் மேலே பொழியும்படியாக அனுப்பப்படுகிறது. அது மட்டும் இல்லை, இப்போ சொல்லப்பட்டிருக்கிறது, அது என் வசனமும் அப்படி இருக்கும், அது வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அப்போனா வார்த்தை வந்து வேலையை முடிக்காமல் அது ரிட்டன் போகிறது இல்லையா? அல்லேலூயா. நீ காலையில் பேசணும், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவோம். நீ காலையில் தான் பேசணும். ஒரு காரியத்தை எடுத்தோம்னா அதில் எப்படி வெற்றி பெறுறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி பேசணும். நெகேமியா புத்தகத்திலேருந்து படிச்சுட்ருக்குறோம். கர்த்தர் சொல்கிறார், என் வார்த்தை அப்படி தான், அனுப்புனா அனுப்புன வேலையை அது கட்டாயமாக செய்யும். அது வெறுமையாக என்னிடத்துல என்ன பண்ணுறதில்ல, திரும்புவதே கிடையாது அப்படி சொல்கிறார். அப்போ பாருங்கள், தேவனுடைய வார்த்தைகள் தான் உங்கள் வாழ்வை மாற்றுகிற மிகப்பெரிய சக்தி உள்ள ஒன்றாக அது இருக்கிறது. எப்படி மலை இந்த பூமியை வந்து தொடுகிறதோ அதுபோல தேவனுடைய வார்த்தை உங்கள் உள்ளம் என்கிற நிலத்தை தொட நீங்கள் அனுமதிக்க வேண்டும். மாற்றங்களை உருவாக்க நீங்கள் பெரும் முயற்சி எடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு முயற்சி வார்த்தை உள்ள வருவதற்கான அனுமதி. மீதி வேலையை அது பார்த்துக்கும். நிறைய பேருக்கு தெரியல, இன்னும் புரியல. புரியுதுங்களா? நான் சொல்கிறேன், எஃபோர்ட்லெஸ் சேஞ்ச். எல்லாம் சொல்லுங்கள், எஃபோர்ட்லெஸ் சேஞ்ச். நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஒரு சேஞ்சு கொண்டு வர நினைக்கிறீங்க, முடிய மாட்டேங்குது. நான் சொல்கிறேன் எஃபோர்ட்லெஸ் சேஞ்சு, லகுவான மாற்றம். எப்படி நடக்குதுன்னா, வார்த்தை உள்ளே வந்தாலே வார்த்தையே உங்களை மாற்றுங்க. நம்ம மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுறோம். அந்த மாற்றம் தான் கொண்டு வரலாம், இந்த மாற்றம் கொண்டு வரலாமா, பல மாற்றங்களுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, என் வார்த்தை உள்ளே வருவதற்கு நீ அனுமதி கொடுத்தாலே போதும். எப்படி மலை பூமியை தொடும்போது அதற்குள்ளே ஒளிந்து கிடக்கிற விதைகள், அதுக்குள்ளே கிடக்கிற ஆற்றல்கள் எல்லாம் முளைச்சி வெளியில் வருதோ, அதுபோல் என் வார்த்தை உன் உள்ளங்களை, உன் சிந்தனைகளை தொட நீ அனுமதி கொடுப்பேன்னு சொன்னா, உன் காதுக்குள்ளே போக அனுமதி கொடுப்பேன்னா, உன்னுடைய இருதயங்களை இதை தொட நீ அனுமதி கொடுப்பன்னா, உனக்குள்ளாகவும் ஏகப்பட்ட காரியங்கள் உள்ள கிடக்குது, எல்லாம் முளை விட்டு அப்படியே வெளியில் முளைச்சி வெளியில் வரும் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், வெறுமனையாக திரும்பாது. அப்போ வார்த்தையின் பேரிலே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களை தோல்விக்குள்ளே ஒருபோதும் நடத்தாது. அது 100% கேரண்டியான ஒரு சக்ஸஸை தரும். அதனால தான் தேவனுடைய வார்த்தை 100% உங்கள் வாழ்க்கைக்குள்ள வெற்றியை கொண்டு வரக்கூடிய ஒன்றாக அது இருக்கிறது பாருங்கள். அதனால தான் இங்கே சபையில் தேவனுடைய வார்த்தையை பேசுவதை பிரதானமாக வைத்திருக்கிறோம். மக்களுக்கு அதை கேட்பதற்கான ஆர்வம், பிரியம் அதிகம் உண்டாகும்படியாய் தூண்டி விடுகிறோம். ஏன்னா அவங்க வாழ்க்கையை மாற்றுகிற சக்தி அதுக்குள்ளே தான் அடங்கி இருக்குது. என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டோன்னா அப்புறம் அதில் வேலை செய்கிறது ரொம்ப ஈஸி பாருங்கள். அதுவா இதுவா என்ன, எப்போ மாற்றம் வரும், எது என் வாழ்க்கையை மாற்றும், இவ்வளோ குழப்பம் தேவையில்லை, சிம்பிளாக தெரிஞ்சிடும். எது உங்கள் வாழ்வை மாற்றும்? தேவனுடைய வார்த்தை. எப்போ மாற்றம் வரும்? எப்போ வார்த்தை வருதோ அப்போவுமே மாற்றம் வருது. எல்லாம் சொல்லுங்கள், வார்த்தையின் நேரமே மாற்றத்தின் நேரம். ஒருத்தர் அன்னைக்கு சொல்கிறாரு, என் வேலை வரவில்லை என்று இயேசு சொல்லியிருக்கிறார். பாருங்கய்யா, பெத்த தாய் வந்து சொல்லுதா, இந்த மாதிரி கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் என்ன ஆகி போச்சு, கம்மியாக போச்சு. இயேசுநாதர் என்ன சொன்னார்? என் வேலை இன்னும், அவருடைய இன்டர்பிரேஷனை பாருங்கள். அவர் சொல்கிறாரு, பெத்த தாயே சொல்லும்போது கூட வேலை வரலங்கார, நம்ம சொன்னால் மட்டும் உடனே செஞ்சுருவாரா அப்படிங்காரு. அவருக்கு வர்ற தியாலஜிக்கல் இன்டர்பிரேஷன் பாருங்க. நான் கேட்டேன் அவர்கிட்ட, வேலை வரலன்னு சொல்லி அற்புதம் எப்போ செஞ்சார்? உடனே தான். அப்புறம் வேலை இங்கே வேலை வரலன்னு சொல்லிட்டு போயிட்டு 6 மாதம் கழிச்சு வந்து செஞ்சாரா, அன்றைக்கே செஞ்சாரா? முதல்ல அப்போ யோசிக்கணும். இப்போ வேலை வரலன்னு என்ன சொல்கிறாரு? ஒன்றும் இல்லை, வேலைன்னா என்ன கேட்குறாங்க, நிறைய பேர் கேட்குறாங்க, அது என்னங்க வேலை? டைம். ஏன் டைம் வந்துடுச்சான்னு அப்படி தெரியுது, ஏன் டைம் எப்போ வருது?
நான் சொல்லட்டுமா, வார்த்தை எப்போ வருதோ அப்போ வேலை வந்து விட்டது என்ற அர்த்தம். அதனால தான் மரியாள் சொல்லிட்டு போனார், அவர் உங்களுக்கு சொல்லுகிறபடியே செய்யுங்கள்னு போயிட்டார். அப்போனா என்ன, அவர் வாயை திறந்துட்டார்னா அவருடைய வேலை வந்து விட்டது என்று அர்த்தம். ஹல்லேலூயா. தேவன் வாயை திறந்து அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு வந்துருச்சுன்னா உங்கள் டைம் வந்துருச்சுன்னு அர்த்தங்க. உங்களுடைய நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உங்கள் அற்புதத்துக்கான காரியங்கள் துவங்கி விட்டது என்று அர்த்தமாக இருக்குது பாருங்க. அதனால தான் அந்த அம்மா வந்து வேலை வரலையா பார்ப்போம் அப்படின்னு போயிடல. அந்த அம்மாவுக்கு விளங்கிடுச்சு. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே இருக்குது இல்லையா, இவர் சொல்கிற வார்த்தையில் பல அர்த்தம் இருக்குன்னு மரியாள் அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சது. அதனால தான் மரியாள் அம்மா உலகத்திலே எந்த பிரசங்கியாரும் செய்ய முடியாத பெரிய பிரசங்கத்தை செஞ்சிருச்சு. அவர் உங்களுக்கு சொல்லுகிறபடியே செய்யுங்கள். இதை விட பெரிய பிரசங்கம் என்ன இருக்க முடியும்? அவர் உங்களுக்கு சொல்லுகிறபடியே செய்யுங்கள். அப்போ பாருங்க, அப்போ அவர் வாயை எப்போ திறக்கிறாரோ அதான் டைம், அதுதான் வேலையாக இருக்கிறது. ஆமென். ஆமாம், நான் கொஞ்சம் குத்தலா குறும்பா இதை இப்படி சொல்லுவேன். வேலைன்னா ஒன்றும் இல்லை, நமக்கு அறிவு வர்ற நேரம் தான். நமக்கு அறிவு வரும் நேரம் தான் நமக்கு வேலை வரும் நேரம். என்னைக்கு அறிவு வெளிச்சம் வந்துடுச்சோ அன்னைக்கு உங்கள் டைம் ஸ்டார்ட்டு ஆயிடுச்சுன்னு அர்த்தம் பாருங்க. ஆமென். ஸோ அப்போ வாழ்வை எது மாற்றுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள், அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மாற்றங்களை கொண்டு வர ஆரம்பிக்கிறது. என்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வருகிறது பாருங்க. 12:13 பாருங்க, வச்சிருக்கீங்களா? ஏசாயா 55 12:13. நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். அதாவது வார்த்தை ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது இந்த சிருஷ்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிரியேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுமா? எத்தனை பேர் புரிஞ்சிச்சுன்னு தெரில. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கைக்குள் வரும் பொழுது சிருஷ்டிகள் கூட, படைப்புகள் கூட எனக்கு சாதகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். வெளியின் மரங்கள் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்குமா? கிளாப்ஸ் பண்ணுமா? நீங்கள் எனக்கா கற்பனை பண்ணியிருக்கீங்களா மரங்கள் கிளாப்ஸ் பண்ணுற மாதிரி? பைபிள் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சிருஷ்டியே உங்களை வேற மாதிரி பார்க்குமா. ஏன்னா வார்த்தை வந்ததுனால நீங்கள் புது சிருஷ்டி. ஹல்லேலூயா. அதனால் அது பார்க்குது, ஓ தேவ சாயலை அணிந்த ஒரு மனிதன் வருகிறான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வேற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணும். வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி மீன் பேதுருவை பார்த்து ஓடிச்சு. வார்த்தை வந்ததுக்கப்புறம் அவனை நோக்கி ஓடிச்சு. ஹல்லேலூயா. எதெல்லாம் அவனை விட்டு ஓடினதோ இப்போ அவனிடத்தில், அவனை நோக்கி அவைகள் ஓடி வருகிறது. ஏன்னா வார்த்தை சிருஷ்டியை கூட உங்கள் வாழ்க்கையில் ரெஸ்பான்ஸ் பண்ண வைக்கிற ஒரு அற்புதமான சக்தி உள்ளதாக அது இருக்கிறது பாருங்கள். ஏன்னா தேவனுடைய வார்த்தை உள்ளே போகுது. அதை தான் இங்கே வேதவசனம் வர்ணனையாக அங்கே கொடுக்கப்படுகிறது. வெளியின் மரங்களெல்லாம் என்ன பண்ணுமா? கிளாஸ் பண்ணுமா, கை கொட்டுமா. முட்செடிகளுக்கு பதிலாக இப்போ பாருங்கள் என்ன மாதிரியான சேஞ்ச். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு வெளிச்சம் முளைக்கும். முள்ளுங்கல்லுமா இருந்ததுங்காங்க. இப்போ சொல்கிறாரு, இல்லை முள்ளுங்கல்லும் இருக்காது, அதுக்கு பதிலாக வேற என்ன பண்ணும்? முளைக்கும். எல்லாம் சொல்லுங்கள், பதிலாக. அங்கே போட்டிருக்கு பாருங்கள், காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும், அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அப்போ தேவனுடைய வார்த்தை உள்ளே வரும்போது முள் கல் காஞ்சோரிலாம் போயிடுது. முள் கல்லுனா விளங்குதுங்களா? வாழ்க்கையில் இருக்கிற வியாதி, வறுமை, சாபங்கள், வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள், வேதனைகள், உங்களுக்கு பிடிக்காத நிறைய காரியம்தான் முள்ளுங்கல்லும். அது போயிட்டு நீங்கள் விரும்புகிற காரியங்களெல்லாம் வாழ்க்கையில் முளைக்க ஆரம்பிக்குமா? அல்லேலூயா. ஏன்னா வார்த்தையே எதை செய்யுதுன்னா, அவர் தேவன் சொல்கிறாரு, நான் விரும்பின காரியத்தை அது என்ன பண்ணும்? செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னு போட்டுருக்கு பாருங்கள். அப்போது நமக்கு தெரிஞ்சிடுச்சு, தேவனுடைய வார்த்தைகள் தான் என் வாழ்க்கை என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னால், இது கிளியர் ஆகிடுச்சுன்னா அப்போ இதில் தான் நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இதுக்குள்ளே கொஞ்சம் ஆழமாக நான் போக வேண்டியது இருக்குது. நான் தான் உங்களுக்கு சொன்னேன், மாற்றங்களை
கூட நீங்கள் கொண்டு வரணுங்கிற முயற்சி எடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் வார்த்தையை கேட்குற முயற்சி எடுத்தாலே மாற்றத்துக்கான வேலையை தேவனுடைய வார்த்தை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, என்னால் மாற்ற முடியலைங்க, என்னால் விட முடியலைங்க, என்னால் அப்படி முடியலைங்க அப்படி சொல்கிறாங்க. உங்களை யார் அது செய்ய சொன்னால்? நீங்கள் ஒன்று செய்யுங்க, வார்த்தையை கேட்டுகிட்டே இருங்க. வார்த்தை உள்ளே போயிட்டே இருக்கு, உங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டே இருங்க. இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஜோஷுவா 1:8 சொல்கிறாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இது எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படி. பாருங்க, செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிரு, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கிறான், எண்ணிக்கிட்டு இருக்கிறான், அதை பேசிக்கிட்டே இருக்கிறான், திடீர்னு பார்த்தா அதில் நடந்துக்கிட்டு இருக்கிறான். விளங்குங்களா? எல்லாம் சொல்லுங்கள். கேட்டுக்கிட்டே இருக்கிறான், எண்ணிக்கிட்டே இருக்கிறான், பேசிக்கிட்டே இருக்கிறான். எல்லாம் சொல்லுங்கள். கேட்டுக்கிட்டே இருக்கிறான், எண்ணிக்கிட்டே இருக்கிறான், பேசிக்கிட்டே இருக்கிறான். திடீர்னு பாருங்கள், நம்பினால் நம்புங்கள், நடந்துக்கிட்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நாள் எண்ணிக்கிட்டே இருந்தானே, பேசிக்கிட்டே இருந்தானே, எண்ணிக்கிட்டே இருக்கிறது, பேசிகிட்டே இருக்கிறது, இப்போ திடீர்னு பார்த்தா அது லைஃப்பில் அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம எடுத்த உடனே நீ இப்படி வாழ்கிறாயோ வாழ்கிறாயோ வாழ்கிறாயான்னு 10 எக்கோ போனாலும் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர மாட்டேங்குது. எடுத்த உடனே கனி எங்கே அப்படி, இன்னும் விவசாயம் இன்னும் வேறே வரலையா, அதுக்குள்ளே கனி எங்கன்னா எங்கே? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே உள்ளே வருவாங்க, இதான் எப்படி நடந்து கொண்டிருக்கிறீர்கள், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், என்ன நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படியே கேட்டவுடனே, அப்பா அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப நமக்கு ஒத்து வராதுப்பா, அதெல்லாம் வந்து அதுக்கு தனியாக வரங்கிற வாங்கிட்டு வரணும் போல் அப்படின்னு நினச்சிரும். ஆனால் நிறைய பேருக்கு தெரியல, இது எப்படி பாசிபிள் ஆகுதுங்கிறது தெரியல. தாவீது சொல்கிறான், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். என்னங்க, பாவம் செய்யாதபடிக்கு நான் ஏதோ முயற்சி பண்ணால் அதை உம்முடைய வார்த்தையை உள்ளே வச்சேன், அது தன்னால் என்னை பரிசுத்தமாக்கிடுச்சு. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் பரிசுத்தமாக இல்லாமல் இருக்கிறது காரணம் நீங்கள் முயற்சி பண்ணாமல் இல்லை. குடிக்கிறவங்க கூட நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கமே அப்படின்னு தான் தீர்மானம் பண்ணுறான். ஒவ்வொரு இரவும் தீர்மானிக்கிறான், இனிமே என்ன பண்ண மாட்டேன், தொட மாட்டேனே, தொடவே மாட்டேன், எல்லாம் பண்ணுறான். அது பாருங்கள், யாருக்கும் கெட்டு போகணுங்கிற எண்ணம் இல்லை, வாழணுங்கிற எண்ணம். ஆனால் அதுக்கான பலன் இல்லை, அதுக்கான சக்தி இல்லை, அதுக்கான ஆற்றல் இல்லை. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை வாழ்றியான்னு கேள்வி கேட்குற ஒன்று கிடையாது, வாழ்வதற்கான ஜீவனையும் பலனையும் உங்களுக்குள்ளே விடுவிக்கிற ஒன்று தான் தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் காலையில் கூட ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், நியாயப்பிரமாணங்களின் வார்த்தைகளுக்கும் கிருபையின் வார்த்தைகளுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குதுங்க. என்ன பெரிய வித்தியாசம்? நியாயப்பிரமாணம், அதாவது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன பண்ணுது, செய்தியா, வாழ்ந்தியா, நடந்தியா, இருக்கியா, இப்படி தான் கேட்கும். ஆனால் கிருபையின் வார்த்தைகள் அப்படி கிடையாது. அதை கேட்கும் போது செய்வதற்கும் வாழ்வதற்கும் வேண்டிய சத்துவம் அந்த வார்த்தைக்குள்ளே இருக்க ஆரம்பிக்கிறது. அதுதான் விஷயமா இருக்குது பாருங்க. ஹல்லேலூயா. அது எப்படிங்க? கேட்டுக்கிட்டே இருந்தா, எண்ணிக்கிட்டே இருந்தா, பேசிகிட்டே இருந்தா நடந்துருமா, வந்துருமா? பாருங்க, யோவான் 15வது அதிகாரம் இயேசு சொல்கிற வார்த்தையை கவனிங்க. தாவீது சொல்கிறாரு, இயேசு சொல்கிற வார்த்தையை கவனிங்க. யோவான் 15, John 15. நல்லா கவனிங்க, எங்கள் வார்த்தை பாருங்க. நான் 3வது வசனம், அதாவது நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொன்னேன் உபதேசத்தினாலே இப்பொழுதே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க. அதாவது வார்த்தையை கேட்குறதுனா எப்படின்னா, சும்மா அழுக்காக இருக்கிற ஒரு ஆள் குத்தால அறிவில் குளிக்கிறது மாதிரி. ஹலோ, சேரும் சகதியும் மண்ணுங்கன்னு இருக்குது, மண்ணை எடுத்து போடு, சேரை தடவி போடு, இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறான் மனுஷன். அவர் சொல்கிறாரு, அறிவில் ஒரு போய் குழி, அப்புறம் மண் இருக்காது, ஒன்றும் இருக்காது, மண்டையில் இருக்கிற மண்ணு கூட கரைஞ்சி போயிடும். வார்த்தை அருவி மாறிங்க, அதுவே உங்களை கிளென்ஸ் பண்ணும். ஏசு எப்படி சொல்கிறாரு பாருங்க, இப்பொழுது நான் சொன்ன உபதேசத்தினாலே, மை டீச்சிங், என்னுடைய வார்த்தையே உன்னை என்னவா மாற்றிடுது, சுத்தமாக்கிறது. ஹல்லேலூயா. கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள், சுத்தமாக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், வார்த்தையே என்னை பரிசுத்தமாக்குது.
பரிசுத்தம் வேணும், பரிசுத்தம் வேணும், பரிசுத்தம் வேணும், பரிசுத்தம் வேணும். என்ன பரிசுத்தத்துக்காக நான் என்ன பெரிய போராட்டமே, நிறைய பேர் பாருங்கள் பெரிய போராட்டம் எடுக்கிறாங்க. அது முடியலைங்க, அது முடியலைங்கன்னு. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே பரிசுத்தங்கிறது டிமாண்ட், கிருபைக்கு கீழே பரிசுத்தங்கிறது சப்ளை. அல்லேலூயா. The law demands, the grace supply. அதனால தான் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியா ஜனங்கள் ஓடி ஓடி வந்தாங்களாம். இயேசுக்கிட்ட வெறும் சரீர சுகங்களையும் அற்புதங்களையும் பெறுவதற்காக மட்டும் ஜனங்கள் வரவில்லை. அவருடைய வார்த்தைகள், அவங்க சொல்கிறாங்க, அவர் பேசின மாதிரி யாருமே பேசினது இல்லைங்க. அதனால தான் சீசர்கள் கூட சொல்கிறாங்க, இவர் பேசுகிறது ஒன்றும் புரிய மாட்டுக்கு, கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஆனால் கூட சில நேரம் அவங்க லைஃப் அப்படி தான் ஆயிடுது, ஒன்றுமே புரியலப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, ஜீவன் தரும் வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா உண்டு என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. உங்கள் வார்த்தை கேட்டால் என்னமோ தெரில, பலன் இருக்குது. உங்கள் வார்த்தை கேட்டால் என்னமோ தெரில, அதில் சுகம் இருக்குது, அதில் கிருபையை நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நல்லா கவனிங்க, நீ நம்பர் 1 இதை செய்தியா, நம்பர் 2 இதை பண்ணியா, இது இல்லை. ஏதோ ரூல் புக்கு கிடையாது. இது வேர்டை நீங்கள் ஃபீட் பண்ணீங்க கேட்க 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 அதுவே அது சாயலுக்கு ஒப்பா உங்களை மாற்றுது. ஹலோ ஏங்க, கொழுப்பையாக சாப்பிட்டீங்கன்னா அந்த கொழுப்பு அப்படியே தொங்குது அங்கங்க. தொங்குதா தொங்கலையா? தொங்குது. அது எப்படி? அது உள்ளே போய் அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகுது. நீங்கள் ஏதாவது கொழுப்பு வரணுக்குன்னு முயற்சி பண்ணீங்களா? கொழுப்பான ஆகாரங்களை சாப்பிட்டே இருந்தாலும் என்ன வருது? அப்படியே ஃபேட்டு தன்னால் ஃபார்ம் ஆகுது உடம்புல. ஆரோக்கியத்தின் உணவுகளை உண்டாலே ஆரோக்கியம் என்ன பண்ணுது? வருது. நேச்சுரலான விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறேன். நான் சொல்கிறேன், ஆவிக்குரிய ரீதியிலையும் எப்படி இருக்குதுன்னா, தேவனுடைய வார்த்தை உள்ள செல்ல செல்ல அந்த வார்த்தை பரிசுத்தமானதா? எத்தனை பேர் வார்த்தை பரிசுத்தமானதுன்னு நினைக்கிறீங்க? அது எல்லாருக்கும் இது. அப்போ அது உள்ளே போக 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 அப்புறம் வெளியில் பார்த்தா கண்ணு காது எல்லா இடத்துலையும் பரிசுத்தமாக தொங்குது. போங்க. அல்லேலூயா. அப்புறம் இது ரொம்ப கஷ்டங்கிறாங்க. தாவீது அவரே சொல்கிறார், அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள். அவர் சொல்கிறாரு, நான் ரொம்ப ட்ரை பண்ண முடியல, அதனால் இப்போ நான் என்ன ட்ரை பண்ணுறேன்னா, உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன், நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். பாருங்கள், சங்கீதம் 119 பாருங்கள். ஃபர்ஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த பவர் ஆஃப் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தைகளின் வல்லமைகளை நீங்கள் அதிகமாய் விளங்க வேண்டியது அவசியம். 19:11. எஸ் ரைட். நான் உமக்கு விரோதமாய் உமது வாக்கை என் இருதயத்தில். அப்போ வாக்குக்கு இடம் இருந்ததுன்னா பாவத்துக்கு இடமே இல்லை. எப்படிங்க? ஹவு டு ப்ராக்டிஸ் ஹோலினஸ் அப்படின்னு கேட்குறாங்க. பரிசுத்தத்தை எப்படி முயற்சி பண்ணுறது? பரிசுத்தம் எப்படி வரும்? என்ன செஞ்சால் பரிசுத்தம் வரும்? என்ன செஞ்சால் நல்ல நடத்தை உள்ள ஆளாக நான் மாறலாம்? என்ன பண்ணால் எனக்கு நல்ல எண்ணங்கள் வரும், நல்ல நம்பிக்கைகள் வரும்? என்னன்னு கேட்குறாங்க. இது என்னங்கிற ஒரு கிரியை கிடையாது. அந்த கிரியையை எது கொண்டு வருகிறது என்றால், வார்த்தை என்கிற விதை அதை கொண்டு வருகிறது. அங்கே பாருங்கள், சொல்கிறாரு, உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். ஏதோ அது விழுந்துச்சு அப்படின்ல, வச்சேன்னா எடுத்து வச்ச மாதிரி சொல்கிறான். அல்லேலூயா. அது அப்போ அவன் அதுக்காக ஒரு முயற்சி பண்ணி அதை எங்கே செட் பண்ணுறான்? இருதயத்தில் கொண்டு. இருதயத்தில் விழுந்ததுன்னா எதேர்ச்சியாக விழுந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் வைத்தேங்கிறது என்ன? ரொம்ப பிளான் பண்ணி வைக்கிறான். இந்த பொருளை இங்கே வச்சது யார் அப்படின்னு கேட்கும். இந்த பொருள் ஏன் எப்படி இங்கே விழுந்ததுன்னா அது வேறு. ஆனால் வச்சதுங்கிறது பிளான் பண்ணி நடக்கிற ஒரு காரியம். அவர் என்ன பண்ணுறாரு? நான் வைத்தேன் அப்படிங்கிறாரு. 9வது வசனம் பாருங்க, இன்னும் ஒரு அருமையான விஷயம் சொல்லுது. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். மாடல் ஏஜில் ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. அப்படின்னா என்ன? வசனத்தின்படி காத்து கொள்ளுகிறதுனால என்னன்னு தெரில. அது கீழே படிச்சிங்கன்னா கரெக்டாக தெரியுது இல்லையா? என்ன தெரியுது? தேவனுடைய வார்த்தைகளை என் இருதயங்களுக்குள் வைக்கும் பொழுது அந்த வார்த்தையே என்னை என்னமாக்குது? பரிசுத்தமாக மாற்றுகிறது. அப்போ வார்த்தைக்கே என்னை தூய்மைப்படுத்துகிற வல்லமை, வார்த்தைக்கே என்னை சரிப்படுத்துகிற ஒரு வல்லமை எதுக்குள்ளே இருக்குது? தேவனுடைய வார்த்தைக்கே இருக்குது பாருங்கள். அப்போது
பரிசுத்தத்துக்கான போராட்டமே தேவையில்லை, ரொம்ப சுலபமாக என்ன பண்ண ஆரம்பிக்குது, வர ஆரம்பிக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், மாற்றம் லகுவானதே தேவ வார்த்தையால். மாற்றத்துக்கு பெரிய முயற்சி எடுத்து என்னெல்லாமோ பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று தான், என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அதை எதுக்குள்ளே வச்சுக்கோ, உன் இருதயத்துக்குள்ளே வைத்து வை. நான் இருதயத்துக்கு தான் வச்சிட்டோமா வைக்கலையா எப்படி தெரியும்? நீங்கள் எப்படி எண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு யோசித்து பார்த்தா தெரியும், எப்படி நம்பிட்டு இருக்கீங்கிறத யோசிச்சுட்டு பார்த்தா தெரியும், எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறீங்கிறத வச்சா கரெக்டாக தெரியும். நான் சிலர் பார்த்துருக்கேன், அவங்க ப்ராப்ளம் அரை மணி நேரம் 2 மணி நேரம்னாலும் சொல்லுவாங்க, அது அப்படி பிரதர், இது இப்படி பிரதர், அது பிரதர், அந்த பிரச்சனை பிரதர், இந்த பிரச்சனை பிரதர். நான் அடிப்பேன், நான் கவனிச்சிட்டே இருப்பேன், இவருக்குள்ளே எவ்வளோ வேர்ட் போயிருக்குன்னு நல்லா தெரியும். ஏன்னா வேர்டு உள்ளே போயிருந்தா அவருடைய கன்ஃபஷன், அவருடைய டிக்ளரேஷன் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப நல்லா தெரியும் பாருங்க. அப்படி பிரதர், இப்படி பிரதர், எதுவுமே சரியில்லை பிரதர், எப்போவுமே பார்த்தீங்கன்னா பிரதர், அதாவது பிரதர் இந்த ட்ரம்ப் வந்தது ஒரு பெரிய பிரச்சனை பிரதர், அப்புறம் ஒபாமா ஏன் போனாருன்னு தெரில பிரதர், சர்வதேச அரசியல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க உட்காந்து. இவங்க சங்கடப்படுவதுக்கு எது காரணம்? சர்வதேச ஒரு அரசியல் தான் காரணங்கிற ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க உட்காந்து. அதுவே சரியில்லைன்னா பொட்டாட்டி பிள்ளைங்களாம் விட்டு வைப்பாருன்னு நினைக்கிறீங்க? அது கரெக்டாக சொல்லுவார், அது அவள் சரியில்லைங்க பிரதர், அவங்கக்கிட்ட கேட்டால் அவர் பிரதர் அவரை பற்றி நீங்கள் பேசாதீங்க பிரதர் அப்படின்றதாங்க. உள்ளே போயிருக்கு, உள்ளே போகிறது தான் மாற்றத்தை கொண்டு வருது. விளங்குதுங்களா? எல்லாம் சொல்லுங்கள், வார்த்தை உள்ளே போனால் வாழ்க்கை வெளியில் வருது, மாற்றம் வெளியில் வருது, ரிசல்ட் வெளியில் வருது. கரெக்டா? போயிட்டா போகலே அப்படி தெரியும். நான் பேசினேன் 4 கைண்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன், கேட்டிங்களா? 2-3 வாரங்களுக்கு முன்னாடி பேசினேன் 4 கைண்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். வார்த்தை உள்ளே போச்சுன்னா அது பல நிலையில் வெளியில் வருதுங்கிறத பற்றி பேசினேன். புதுசாக கேட்குற மாதிரியே கேட்குறீங்களா? என்னெல்லாம் சொன்னேன்? நம்பிக்கைகள், எண்ணங்கள், செயல்கள், உங்கள் வாயின் வார்த்தைகள், இது அத்தனையிலையும் அதனுடைய தாக்கங்களை நீங்கள் என்ன பண்ண முடியும்? உணர முடியும். நீங்கள் உங்கள் சூழ்நிலை பெருசு, உங்கள் வாழ்க்கையின் காரியங்கள் பெருசு, இப்படி பேசிகிட்டே இருக்க மாட்டீங்க. வசனம் உள்ளே போயிருந்தா, வார்த்தை உள்ளே போயிருந்தா நீங்கள் சொல்வீங்க, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எனக்குள் இருக்கிறவர், இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவீங்க. உங்கள் பிரச்சனையை பார்க்குற விதம், உங்கள் வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாத்தையும் அணுகிற விதம் வேறு மாதிரி இருக்கும். சிலருக்கு அறிவு நிலையில் இருக்கும் பாருங்க. தெரியுமா? அந்த சப்ஜெக்ட் அது நல்லா தெரியுமா? அது அறிவு நிலையில் இருக்கும். அது அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் லெவல்லே அது இருக்குது. ஆனால் அது ரெவலேஷனாக மாறல. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது, அது தெரியுமா? ஆதியாகமோ இந்த அதிகாரம், அது எத்தனை வசனம், எங்கே இருக்குது, இதெல்லாம் தெரியும். இன்ஃபர்மேஷனாக அது தெரியுது, ஆனால் ரெவலேஷனாக அது அவங்களுக்கு போய் கிடைக்கல. அறிவுக்கும் வெளிப்பாட்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்கள். ஏதோ இந்த 5 புலன்கள் இருந்தாலே போதும், இன்ஃபர்மேஷனை நல்லா கேதர் பண்ணிடலாம். ஆனால் வெளிப்பாடு வேணும்னா பரிசுத்த ஆவியானவருடைய உதவி வேணும். ஹல்லேலூயா. we need holy spirit. எல்லாம் சொல்லுங்கள், ஆவியானவர் வேண்டும். ஹல்லேலூயா. 5 புலன்கள் போதும் ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கிறதுக்கு. பைபிளை நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன், போதிச்சிட்டு இருக்கிறேன், சில பேர்ட்ட கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா கூட பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் ஆட்கள் இருக்கிறாங்க. அரசியல் தலைவர்கள்லாம் சிலர் இருக்கிறாங்க. அப்படியே அக்கு வேற ஆணி வேற பிரித்து மேய்வாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கை அது என்னென்னா இன்ஃபர்மேஷன். சும்மா அப்படியே இந்த கிளிப்பில் சொல்கிறங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அது ரெவலேஷனாக மாற வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது பாருங்கள். எப்படி ரெவலேஷனுங்கிறது எப்படி நடக்குதுன்னா, ஹோலி ஸ்பிரிட்டுடைய உதவி அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும்போது, இப்போ என்னெல்லாம் கேட்டானோ அது வெறும் வார்த்தையாக இல்லாமல் அது அப்படி வாழ்க்கையாக மாற ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், வார்த்தை சுலபமான மாற்றத்தை கொண்டு வருகிறது. வேர்ட் brings the effortless change in your life. அது ஒரு ரொம்ப பெருசு. நீங்கள் ஒன்று முயற்சி தான், வார்த்தை உள்ளே போகிறதுக்கான ஒரு முயற்சி என்ன பண்ணுறீங்க, எடுக்கிறீங்க. மீதி எல்லா வேலையும் எது பார்க்குது? வார்த்தை பார்த்துக்குது. பரிசுத்தத்தை தாவீது உண்டாக்குனானா வார்த்தை உண்டாக்குதா? வார்த்தை உண்டாக்குது. ஆனால் தாவீதுனுடைய பங்கு அதில் இருந்ததா? எந்த விதத்தில் இருந்தது? வார்த்தை எடுத்து
இருதயத்தில் வைக்கிற விதத்தில் அது இருந்தது பாருங்க. அப்போ இருதயத்தில் வச்சிட்டோமா வைக்கலையா எப்படி தெரியும்? நீங்கள் பேசுகிறதுலே நல்லா தெரியும், பேசுறதுலே தெரியும். வேர்ட் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் சிச்சுவேஷனையும் அதையும் இதையும் அப்படி உங்ககிட்ட இருந்து இது புறப்பட்டு வரும். ஏன்னா அது இன்ஃபர்மேஷனாக இல்லை, அது உங்களுக்கு ரெவலேஷனாக மாறி இருக்குது. அதனால் நீங்கள் சொல்லுவீங்க, இப்படி தான் நான் இருப்பேன், இப்படி தான் என்னுடைய குடும்பம் இருக்கும், இப்படி தான் என்னுடைய வேலைகள் இருக்கும், இப்படி தான் என் பொருளாதாரம் இருக்கும், இப்படி தான் என் சரீரம் இருக்குன்னு சொல்லி அது உங்கள்கிட்ட இருந்து என்ன பண்ணிகிட்டே இருக்குதும், வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள், வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். கண்டுபிடிச்சிடலாம். உள்ள வேறு ஊண்டிருக்குதா ஊன்றவில்லையா, அது நிலத்தை சந்திருக்கிறதா சந்திக்கவில்லையாங்கிறது தெரியும் பாருங்க. அப்போ மழை வந்த உடனே முளை கிளம்பி, எல்லாம் சொல்லுங்க, முளை கிளம்பி. முதல்ல உள்ள வந்த உடனே படார்னு மரமாயிடுறது இல்லை, முதல்ல என்னதான் வருது? முளை கிளம்புது, முளை கிளம்புகிறது, முளை கிளம்புகிறது. முளை கிளம்பி அப்புறம் அது என்னதான் மாறுதுன்னா, அப்புறம் அப்படியே வளருது, இலை விடுது, அப்புறம் பூ பூக்கு, காய் காய்க்கு, அப்புறம் அப்படியே ஒரு பெரிய விருட்சமாக என்ன பண்ணிடுது, மாற ஆரம்பிக்குது பாருங்கள். வேர்டுலேயும் இப்படிப்பட்ட ஒரு ப்ராசஸ் இருக்குது பாருங்கள். வார்த்தையிலையும் சில படிநிலைகள் இருக்கிறது, சில ப்ராசஸ் ஸ்டேஜஸ் வந்து கட்டாயமாக இருக்குது பாருங்கள். வேத வசனம் அவனை புடமிட்டது அப்படின்னு நீங்கள் படிக்கிறீங்க. அப்படின்னா என்ன? வார்த்தையா சூழ்நிலையான ஒரு ஃபைட் நடந்துக்கிட்டே இருக்குது. யாருடைய லைஃப்பில்? ஜோசஃபுடைய லைஃப்பில். வார்த்தையா சூழ்நிலையா, அதுதான் வசனம் புடமிடப்படுறது, வேற ஒன்றுமே கிடையாது. கடைசியில் வசனம் தான் அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. வார்த்தை வெல்லும். அது அனுப்பப்பட்ட வேலையை அது செய்யாமல் வெறுமனையை திரும்பாது. ஆனால் நம்ம ஒன்று மட்டும் செஞ்சுட்டே இருந்தால் போதும், இது உள்ளே போக, இது தரமான விதத்துக்குள்ளே உள்ளே டெபாசிட் ஆகிறதுக்கு ஒரு வேலையை நம்ம செஞ்சாலே போதும், மீதி எல்லாத்தையும் அது என்ன பண்ண ஆரம்பிக்குது, உண்டாக்க ஆரம்பிக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், வார்த்தை எல்லாவற்றையும் உண்டாக்குகிறது. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் உண்டாகிறதுக்கு முன்னாடி இது உண்டாகணும். எது? வார்த்தை உண்டாகணும். அது ஒன்று இருந்தால் அது மீதி எல்லாத்தையும் என்ன பண்ண ஆரம்பிக்கும், உண்டாக்க ஆரம்பிக்கும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? 4:20 அதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். இதெல்லாம் ஒரு ஆள் செய்கிறாரு பாருங்க. கர்த்தர் சொல்கிறார், என் பிள்ளை, என் மகனேன்னு தான் சொல்கிறார். என் மகனே, என் வார்த்தையை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவிய சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள் காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். எல்லாம் சொல்லுங்க, ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாகும். வார்த்தை பரிசுத்தமாக மட்டும் இல்லை, வார்த்தை ஆரோக்கியமாகவும் மாறுகிறது. வார்த்தை என்னவா மாறுது? ஆரோக்கியமாக மாறுகிறது, சுகமாக மாறுகிறது. வார்த்தை வந்து இங்கே என்ன ஆகுது, உள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, உள்ளே போயிட்டே இருக்குது. அதனால தான் உங்களுக்கு சொன்னேன், ஜீவன் எதில் இருக்குதுன்னு சொன்னேன், வார்த்தையில் இருக்கிறது. இயேசு சொன்னார், நான் சொல்லிய இந்த வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. ஆமென். அப்போ பாருங்க, ஏன் வாழ்க்கையின் காரியங்கள் கடினமே கிடையாது. கடினமாக இன்னைக்கு எனக்கு இருக்கிறதுக்கான காரணம், சுலபமாக ஒன்றை செய்ய சொன்னார், அதை செய்யாததுனால. ஒன்று தான் சொன்னார், என் மகனே, என் வார்த்தையை கவனி, என் வார்த்தை கவனி. என்ன பேசுகிற நீ, நான் பேசுகிறது உன் வாயில் வருமானு பார்த்துட்டே இருக்கேன், வரவே மாட்டேங்குங்க ஆண்டவர். எதெல்லாமோ வாயிலிருந்து என்ன பண்ணுது, வருது. அது அப்படி, இது அப்படி, இது அப்படின்னு என்னெல்லாமோ போட்டு அழப்புன்னு அழப்பிட்டு இருக்கிறேன். ஆனால் என் வார்த்தையை நீ கேட்டு, என் வார்த்தையை உன் இருதயத்தில் வச்சு, என் வார்த்தையை மட்டும் நீ பேசுவனா, நீ இருக்கிற மாதிரி இருக்கவே மாட்டேன். உன் வாழ்க்கையின் காரியங்கள் வேறு விதமாக இருக்கும், உன் சூழ்நிலை வேறு விதமாக இருக்கும், உன் குடும்பம் வேறு விதமாக இருக்கும், உன் பொருளாதாரம் வேறு விதமாக இருக்கும், உன் ஆரோக்கியம் வேறு விதமாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையின் எந்த காரியங்களும் வேறு நிலையை அடைந்திருக்கும் என்பதுதான் காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, அதே நீதிமொழிகள் 3ஆவது அதிகாரம்
அதாவது நான் இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்துக்கு ஒரு பெயர் வச்சிருக்கிறேன், வார்த்தையின் வர்த்தகம் அப்படின்ட்டு. வார்த்தையின் வர்த்தகம். வார்த்தைக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, இதெல்லாம் வந்து பேசுது பாருங்க இந்த புத்தகம். வார்த்தையின் வர்த்தகம். நீதிமொழிகள் 3:1 பாருங்க. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது, அவைகள் உனக்கு என்ன தருதா? என்னங்க, வார்த்தை தான் உள்ளே போயிருக்குது, ஆனால் லாங் லைஃப் பற்றி பேசிகிட்டு இருக்குது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும், பாருங்க எந்த அளவுக்குன்னா நீடித்த நாள் மட்டும் இல்லை, என்ன பேசிட்டு இருக்கிறோம், இம்மார்டாலிட்டிலாம் பேசுகிறோம், சாவாமையெல்லாம் என்ன பண்ணுறோம் பேசுகிறோம். எல்லாமே வார்த்தை தரம் தான். சும்மா இம்மார்டாலிட்டினா வந்துடாது. வார்த்தை எந்த தரத்துக்கு உள்ளே போகுதோ அந்த அளவிற்கு ஜீவன் வருகிறது. அந்த அளவுக்கு ஜீவன் வாழ்க்கையில் வந்து சக்தியாக மாறி அது என்ன பண்ண ஆரம்பிக்குது, வேலை செய்ய ஆரம்பிக்குது. பாருங்க, வசனமே உள்ள போது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் அப்புறம் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். எல்லாம் சொல்லுங்க, சமாதானத்தை பெருக பண்ணும். சமாதானமே இல்லைங்கிற என்ன, சமாதானமே எப்படி இல்லை? வார்த்தை இருந்தால் சமாதானம் கட்டாயமாக இருக்கும். உங்கள் சமாதானத்துக்கு வந்து கேரண்டி தர்றது தேவனுடைய வார்த்தை. அது சொல்கிறாரு, சமாதானமாக மட்டும் இல்லை, சமாதானத்தை அது என்ன பண்ணுமா, பெருக பண்ணும். எல்லாம் சொல்லுங்க, பெருக பண்ணும். இதுதான் ஏசாயாலையும் சொல்கிறாரு, என் வார்த்தை என் கற்பனையை கவனித்தா நலமாக இருக்குமே. ஆண்டவரே போட வச்சுட்டாங்க நம்ம ஆளுக்கு. என் வார்த்தையை கவனித்தா நலமா இருக்குமே, அப்பொழுது உன் சமாதானம் நதியை போல ஓடும் அப்படின்ட்டார். இப்போ இந்த சொட்டு, இந்த நிற்க போகிற டேப்பில் சொட்டு ட்ராப்ஸ் விழும் பாருங்க, டிங் 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 அந்த மாதிரி ஆகிடுது நிறைய பேருக்கு. சொட்டு சொட்டா விழுந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறார். இல்லை, தேவனுடைய வார்த்தைகளின் வாழ்க்கைக்குள்ளே சென்றா சமாதானமுள்ள ஒரு குடும்ப வாழ்க்கை உண்டாக முடியும். அல்லேலூயா. சமாதானமும் சந்தோஷமும் உள்ள ஒரு வாழ்வை நீங்கள் என்ன பண்ண முடியும், வாழ முடியும். பாருங்க, அப்போ பாருங்க, சமாதானத்தை பெருக பண்ணும். அப்புறம் கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியையும் பெறுவாய். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். வார்த்தையின் மனிதர்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அது உள்ளே பிரவேசிக்கும் போது ஜீவன் பிரவேசிக்கிறதுனால அதுலேயே ஒரு ஹீலிங் வந்து நடந்துகிட்டே இருக்குது. அதுலேயே ஒரு சுகம் என்ன பண்ணிகிட்டே இருக்குது, நடந்துக்கிட்டே இருக்குது. பாருங்கள். ஓகே, ஸோ இந்த தளத்தில் தான் நம்ம பயணிக்கிறோம். லாஸ்ட்டு வாரம் நான் பேசும்போது ஒரு முக்கியமான விஷயம் எடுத்து நான் பேசினேன். அது என்னன்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தை வந்து எப்படி ஜீவனாக நமக்கு இருக்கிறது, லைஃப் இன் த ஸ்பிரிட் அப்படிங்கிறது பேசணும். ஆவியிலே எப்படி ஜீவன் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பேச ஆரம்பித்தோம். அதற்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது எது அப்படின்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தைகள். நான் சொன்னால் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். மேத்யூ 4:4, மத்தேயு 4:4 தான் அந்த வார்த்தை இருக்குது இல்லையா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல. அது எந்த சிச்சுவேஷனில் சொல்கிறாரு, ரொம்ப பசியாக இருக்கும்போது சொல்கிறாரு. அப்போ வசனம் வந்து ஏதோ ஆவிக்கு ஆகாரம், ஆத்மாவுக்கு ஆகாரம். சில சொல்லுவாங்கள்ல, என் ஆத்மாவுக்கு கொஞ்சம் ஆகாரத்துக்காக நான் வந்திருக்கேன். அப்போ நம்ம மைண்ட்லேயே எப்படி செட் ஆகிடுச்சு பாருங்கள். வசனம் வந்து எதுக்கு தான் ஆகாரமா, ஆத்மாவுக்கு ஆகாரம் அப்படின்னு நம்ம ஆக்கிட்டோம். ஆனால் அவர் சொல்கிறாரு அது சரீரத்துக்கு கூட ஆகாரமாக முடியுங்கிறார். உன் சரீரமே தேவ வார்த்தையால் பிழைப்பூட்டப்பட முடியும் அப்படிங்கிறது சொல்றாரு. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பிரசனமே உனக்கு என்ன ஆக முடியும், பலனா இருக்க முடியும் அப்படிங்கிறாரு. அதில் முக்கியமான ஒரு விஷயம் சொன்னேன். மனுஷனுடைய அந்த ஜீவன்
உயிர் இரத்தத்தில் இருக்க வேண்டியது தேவனுடைய திட்டம் அல்ல அப்படிங்கிறத பேசணும். ஏன்னா வேதம் சொல்லுது மாம்சத்தின் உயிர் எதில் இருக்குது? இரத்தத்தில் இருக்குது. ஆனால் அது தேவனுடைய டிசைன் கிடையாது அப்படிங்கிறத பேசணும் போன வாரம். தேவனுடைய டிசைன் என்னவா இருக்குதுன்னு சொன்னால், அவனுடைய ஜீவன் ஆவியில் இருக்கணுங்கிறது தான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் அவருடைய இரத்தத்தில் இல்லை, அது அவருடைய ஆவியில் இருந்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காண்பித்தேன். ஏன்னா ரத்தம் சிந்தினதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணல, சாகவே இல்லை அப்படிங்கிறத பற்றி என்ன பண்ண பேசணும். இயேசு ரத்தம் சிந்தி மரித்தார், ஆனால் ரத்தம் சிந்தினதுனால மரிக்கலை. ஹலோ, எல்லாம் வேலை முடிஞ்சிடுச்சு, ஏதோ பேசிகிட்டே இருக்கும்போது உயிர் போயிடுச்சின்னு போடல. இந்த கடைசியில் எல்லாம் கூட்டு பேசிட்டு இருப்பாங்களே பெரிய ஆட்கள்லாம், அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது அப்படியே போயிட்டார் அப்படிம்பாங்க. அப்படியே போகல, அவர் எல்லாம் பேசி எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, உயிர் போகும் அப்படியே தான் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, பிதாவே என் ஆவியை உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்குறேங்கிறாரு. ஒருத்தராலையும் அதை எடுக்க முடியல, இவரே தூக்கி என்ன பண்ணுறாரு, வைக்கிறார். இவரே அதை விட்டார். ஏதோ ஒரு தூக்கி வைக்கிற மாதிரி என்ன பண்ணுறார், தூக்கி வைத்தார். ஏன்னா அவருடைய ஜீவன் இரத்தத்தில் இல்லை, அவருடைய ஜீவன் அவருடைய ஆவியில் இருந்தது அப்படிங்கிறது தான் வேதத்தில் இருக்கிற காரியம். இந்த ஆவியில் இருக்கிற ஜீவனை தான் ஜோயே என்று நாம் படித்து வருகிறோம். எல்லாம் சொல்லுங்கள் ஜோயே, எல்லாம் சொல்லுங்கள் ஜோயே. 3 வகையான ஜீவனை குறித்து பேசிகிட்டு இருக்கிறோம். 3 வகையான ஜீவன், ஒன்று சரீர பிரகாரமான ஜீவன், இன்னொன்று ஆத்துமாவில் இருக்கிற ஜீவன். இந்த சரீரப்பிரமான ஜீவனுக்கு பேர் என்ன சொன்னேன், பயாஸ். இந்த ஆத்துமாவில் இருக்கிற ஜீவனுக்கு என்ன சொன்னேன், சுகே அப்படின்னு சொன்னேன். ஆவியில் இருக்கிற இந்த ஜீவனுக்கு பேர் என்னது, ஜோயே. இந்த ஜோயேல தான் அவன் வாழணும். ஆனால் மனிதனை தேவன் உருவாக்கும் போது அவனை இந்த ஜோயே ஜீவனோடு என்ன பண்ணல, உண்டாக்கலை. அவனுக்குள்ள வெறும் சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவன் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் ஜோயேவை ஒரு தெரிந்தெடுக்கும் ஒரு ஆப்ஷன், ஒரு வாய்ப்பு மாதிரி என்ன பண்ணிட்டாரு, வச்சுட்டாரு. இப்போ அவன் தேவனோடு ஐக்கியப்படுகிறதின் விளைவாக அவனுக்குள்ள எது வர ஆரம்பிக்குது, அந்த ஜோயனுடைய இம்பார்ட்டேஷன் அவனுக்குள்ள நடக்குது. அது நடக்க 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 இப்போ தெய்வீக ஜீவனில் அவன் என்ன பண்ண முடியும், பெருக முடியும். அப்படிங்கிறது தான் தேவனுடைய திட்டமும் நோக்கமுமாக இருந்தது அப்படிங்கிறத பேசணும். ஆனால் மனிதன் அந்த ஜோயல் ஆப்ரேட் ஆகாமல் அவன் தேவனை விட்டு பிரிஞ்சதுனால இப்போ அவன் வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு, வெறும் இந்த பயாசும் சுக்கையிலும் என்ன பண்ணிடுச்சு, வாழவே அவன் போயிடுச்சு. அதனால தான் இயேசு அவர் அனுப்புகிறாரு. இயேசு அனுப்பி இப்போ என்ன பண்ணுறாரு, இதோ நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் வந்தீங்க. ஏன் எல்லாரும் செத்து போய் இருக்காங்க, இல்லை உங்களுக்கு ஜீவன் தர வந்தேன்னா என்ன, இப்போ தான் நமக்கு நல்லா விளங்குது. என்ன விளங்குது, எல்லாருக்கும் ஜீவன் இருக்குது. என்ன இருக்குது, சுக்கையும் பயாசும் தான் இருக்குது. ஆனால் என்ன இல்லை, ஜோயே இல்லை. அவர் எதுக்கு வந்தார், நான் ஜோயை கொடுக்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஜீவனை நான் உங்களுக்கு தருவதற்காக வந்தேன்னு சொன்னார். அந்த ஜீவனை நீ பெற்றுக்கொள்ளும் போது இப்போ நீ இந்த பயாசும் சுக்கேவுக்குள்ளே நீ வாழ மாட்ட. அந்த ஜீவன் இது எல்லா ஜீவனை விட பெரிதான ஒன்றாக அது இருக்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. அது உங்கள் ஆத்துமாவை பலனுள்ளதாக, உங்கள் சரீரத்தையே பலனுள்ளதாக அது என்ன பண்ணுகிறது, மாற்றுகிற ஒன்று அப்படிங்கிறது என்ன பண்ணணும், பேசணும். சுவிசேஷமே என்னன்னு சொன்னேன், தேவனுடைய ஜீவனை நம்மோடு பகிர்ந்து கொள்வது தான் சுவிசேஷம் அப்படின்னு சொன்னேன். ஞாபகம் தான் உங்களுக்கு. காஸ்பல்லாம் என்னங்க, அவருடைய ஜீவனை நமக்கு தரேன்னு சொன்னார். அதான் காஸ்பல். ஷேர் பண்ணிக்க விரும்பினார். அவருக்குள் ஓடின அந்த ஜீவனை நம்மோடு என்ன பண்ண விரும்பினார், பகிர்ந்து கொள்ள விரும்பினார். அதுதான் சுவிசேஷமே அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணோம், பேசணும் பாருங்க. ஓகே, சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவன் இருக்கிற மனுஷன் இந்த ஜோயின் ஜீவனை என்ன பண்ணணும், தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி அந்த ஜீவன் எப்படி நம்ம வாழ்க்கையில் வேலை செய்து, எப்படி சில பேருடைய வாழ்க்கையில் அது வேலை செஞ்சு அவங்க வாழ்க்கையை மாற்றினது அப்படின்னு கொஞ்சம் என்ன பண்ணோம் பார்த்தோம். காலேப் ஜோஷுவாவை பற்றி பார்த்தோம். காலேப் ஜோஷுவா சென்ஸ் ரெல்மில் அவங்க இல்லாமல் அவங்க எந்த ரெல்மில் இருந்தாங்க, இந்த தேவனுடைய வார்த்தை உள்ளே போனதுனால, தேவனுடைய ஜீவன் உள்ளே போனதுனால அவங்க எந்த ரெல்மில் இருந்தாங்கன்னா வேர்ல்ட் ரெல்மில் இருந்தாங்க. பாசிபிலிட்டியை எப்போவுமே அவங்களால என்ன பண்ண முடிஞ்சுது, பார்க்கவே முடிஞ்சிச்சு. ஆனால் மற்றவங்கெல்லாம் இந்த 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 ஐம்புலன்களின் அறிவுக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஜோஷுவாவும் காலேப்பும் தான் சொல்கிறாங்க,
தேவன் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார், அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், நம்மால் அதை எளிதாய் சுதந்திரித்து கொள்ள முடியும் என்று அவர் சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஜோயே வெற்றியை பேசுகிறது. ஆமென். அது சக்ஸஸை பேசுது. எல்லாரும் தோல்வியை பேசும்போது தேவனுடைய இந்த ஜீவனானது என்ன பேசுகிறதுனா வெற்றியை அது பேசுகிறது அப்படிங்கிறத அவங்களுக்கு சொன்னேன். அப்புறம் பவுலுடைய வாழ்க்கையில் அது எப்படி வேலை செஞ்சுது அப்படிங்கிறது என்ன பண்ண ஆரம்பித்தோம், சொல்ல ஆரம்பித்தோம். அதாவது புயல், இதுக்கு நடுவில் அவன் போன கப்பல் என்ன பண்ணுது, உடஞ்சி போயிடுது. ஆனால் கூட அவன் என்ன பண்ணுறான், கரை சேருகிறான். கரை சேர்ந்து அந்த தீவில் பார்த்தீங்கன்னா அவன் உட்கார்ந்துருக்கும்போது ஒரு குளிருக்காக நெருப்பை ஊட்டும் போது என்ன ஆகிடுது, பாம்பு வந்து என்ன பண்ணுது, கடிச்சிடுது. கடிச்சு இவன் செத்து போடுவான்னு எல்லாம் நினைக்கிறாங்க. பார்த்தா என்ன ஆகிடுது, சாவவே இல்லை, ஆள் அப்படியே இருக்கிறார். ஏன்? லைஃப் இஸ் நாட் இன் த பிளட். அது எங்கே இல்லை, ஜீவன் ரத்தத்தில் இல்லை. ரத்தத்தில் இருந்தால் என்ன ஆயிருந்திருக்கும், அப்போமே முடிஞ்சிருக்கும் கதை. அப்போ லைஃப் எதில் இருந்தது, ஸ்பிரிட்டில் இருந்தது. ஆகையால் தான் அந்த லைஃப் இந்த விஷத்தை இதை மேற்கொள்ளக்கூடிய ஒன்றாக அது இருந்தது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனிதர்களுக்கு ஒளியாக இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷர்களுக்கு ஒளியாக இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த லைஃப் ஒரு லைட்டாக மாறுதான் நமக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், victory over the darkness because we have a light, because we have a life. Hallelujah. எத்தனை பேர் புரிஞ்சுன்னு தெரில, நல்லா கவனிங்க. டார்க்னஸ், இந்த உலகத்தில் என்ன இருக்குது, டார்க்னஸ். இப்போ அந்த பாம்பின் விஷம் தான் டார்க்னஸ்னு வச்சுக்கோங்களேன். எப்படி அதை ஓவர்டேக் பண்ணா, ஏன்னா அவனுக்குள்ள லைட் இருந்தது. எப்படி லைட் இருந்தது, ஏன்னா அவனுக்குள்ள லைஃப் இருந்தது. எல்லாம் சொல்லுங்க, லைஃபு எதை கொண்டு வந்துச்சு, லைட்டை கொண்டு வந்தது. அந்த லைட்டு அந்த இருளை மேற்கொள்ள வைத்தது. அல்லேலூயா. அதுதான் விஷயம். பாருங்க, இந்த உலகத்தில் நிறைய இருள் இருக்குது, நிறைய வித்தியாசமான சூழ்நிலை இருக்குது. விக்ட்ரி ஓவர் த டார்க்னஸ். எல்லா இருளின் மீது நீங்கள் என்ன பண்ண முடியும், வெற்றி பெற முடியும். ஏன் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய ஜீவன் உங்கள் ஆவியில் இருக்கிறதுனால் அந்த ஜீவன் உங்கள் வாழ்க்கைக்கு ஒளியாக அது இருக்க ஆரம்பிக்கிறது. அதனால தான் வேதம் நம்ம படிக்கிறோம், ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு இந்த உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். வசனத்தை பிடிச்சா பிரகாசிக்கிறீங்க. ஏன்? வசனத்தில் வாழ்வு இருக்கு, வாழ்வு வெளிச்சமாக மாறுகிறது. அப்போ அங்கே இருள் வந்து என்னதான் போராடினாலும் வேலை நடக்க மாட்டுக்கு, வேலை செய்ய மாட்டுக்கு. ஏன்னா இந்த லைட்டு எல்லா இருளையும் என்ன பண்ண ஆரம்பிக்குது, மேற்கொள்ள ஆரம்பிக்குது. ஏன்னா சொல்லுங்க, எல்லா இருளையும் மேற்கொள்ளுகிற ஜீவனை இயேசு எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியா நாம் இதை பிடித்து கொண்ட ஆபிரகாமை குறித்து நாம் பார்த்தோம். நேரம்னால அதை அப்படியே முடித்தோம். எடுங்க பார்க்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம். ரோமர் 4. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுங்களா, நான் சில விஷயங்கள் சொன்னேன். என்ன அப்படின்னு சொன்னால், மாம்சமோ ஒன்றுக்கும் உதவாது, ஆவியோ உயிர்ப்பிக்கும். இல்லையா? ஆவி என்ன பண்ணுகிறது, உயிர்ப்பிக்கிறது. எதை உயிர்ப்பிக்குது, சரீரத்தை அது என்ன பண்ணுகிறது, உயிர்ப்பிக்கிறது. அப்போ மாம்சம்னா என்னென்னு அவங்களுக்கு சொன்னேன், அந்த ஹியூமன் எஃபர்ட்டை தான் என்னென்னு சொல்லியிருக்குது, மாம்சம் சொல்லிக்க தவிர இந்த சரீரத்தை அது என்ன பண்ணவே இல்லை, சொல்லவே இல்லை. ரோமரில் நான் படிக்கிறோம், அன்றியும் கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாய் இருந்தால் சாவுக்கு ஏதுவான சரீரத்தை அவர் என்ன பண்ணுகிறாராம், உயிர்ப்பிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஆவியானவர் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். அதாவது அது சாவுக்கு ஏதுவானதாக தான் இருக்கு. ஆனால் இந்த ஆவியிலிருந்து புறப்படுகிற ஜீவன், அந்த ஜோயானது இந்த 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 மார்டல் பாடியை இம்மார்டலாக மாற்றுறதுக்கான ஒரு முயற்சியை அது செய்ய ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் அழிவுக்குரியது, சாவுக்குரியது சாகாமையை தரித்து கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா.
எல்லாம் சொல்லுங்க. அழிவுக்குரியது அழியாமையை, சாவுக்குரியது சாகாமையை தரித்து கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. அதாவது இந்த ஜீவன் ஒவ்வொருவருக்குள்ளே இருக்குது. இயேசுவை பெற்ற போதே நீங்கள் ஜோயை பெற்றிருக்கிறீர்கள். சாவையே மேற்கொள்ளுகிற ஒரு ஜீவன் நீங்கள் என்ன பண்ணிருக்கிறீங்க, பெற்றிருக்கிறீங்க. ஆனால் அது 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 அதை அது எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகுதுங்கிறதா இப்போ நமக்கு தெரியல. அதுதான் நம்ம நிறைய பேசணும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சிலதை நான் காமிக்கிறேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்னு காமிக்கிறேன். லிட்ரலாக அது சரீரத்தில் வேலை செய்யுது. அதை தான் போன வாரம் என்னுடைய எம்பசைஸு அதுதான். உங்கள் பாடியில் எப்படி அது வேலை செய்யுது அப்படிங்கிறதான் குறிப்பாக நம்ம என்ன பண்ணோம், பேசணும். ஆவி, அந்த ஜீவன் ஆவியிலே ஒரு வேலை செய்யுதுங்கிறத எல்லோரும் அப்படி நம்புகிறோம். ஆத்மா வரைக்கும் சிலர் நம்புகிறாங்க. ஆனால் எது வரைக்கும் எது நம்பலை? இப்போ அந்நிய பாஷையில் நம்ம பேசுகிறோம், நவமான பாஷைகள் நாம் பேசுகிறோம். பேசும்போது வேதம் சொல்லுகிறது, அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்கி கொள்ளும்படியாக அவன் என்ன பண்ணுறானா, பேசுகிறான். பக்தி விருத்தி உண்டாக்கி கொள்ளும்படியா அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்தி விருத்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா எடிஃபிகேஷன் அப்படின்னு வருது. எடிஃபை அப்படின்னு சொல்கிறாங்களா, எடிஃபிகேஷன், எடிஃபை, அந்த மாதிரி அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. பக்தி விருத்திக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுறாங்க, எடிஃபிகேஷன். அதாவது கட்டுதல், கட்டப்படும்படியான ஒரு வேலையை அதை என்ன பண்ணுது, செய்தான். என்ன கட்டுதல் அப்படின்னா, நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா அந்நிய பாஷை பேசும்போது அப்படியே ஆவியில் அப்படியே பலனாக இருப்போம் அப்படின்ட்டு. கிடையாது. க்ரீக்கில் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, ஒய்கோடோமியோ அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது உங்களுடைய பாடி அப்படியே பில்ட் பண்ணுதான். நீங்கள் டங்ஸ் பேசும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்பிரிட்டில் இருக்கிற அந்த ஜோயை அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்றீங்க. இந்த ஸ்பீக்கிங் டங்ஸ்னால் என்ன தெரியுமா, ரிலீஸிங் த ஜோயே இன் யுவர் பாடி, இன் யுவர் சிச்சுவேஷன்ஸ். நீங்கள் அந்நிய பாஷைகளை பேசிக்கிட்டே இருக்கும்போது அதனால தான் சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து, எல்லாம் சொல்லுங்க, உள்ளத்திலிருந்து, இஸ் அவுட் ஆஃப் யுவர் பேலி. உன் வயிற்றுலேருந்தே இருக்குது. இங்கே ஏன்னா கலக்கிறதா இருந்தால் இங்கே தானே கலக்குது. உங்கள் பாடியில் சின்ன ஒரு பிரச்சனை வந்த உடனே அதனுடைய சிம்டத்தை எங்கே உணர்றீங்க? வயிறு கடப்புடாங்கு உடனே இங்கே தான் வருது. ஏன்னா இங்கே ஒன்று இருக்குது. அவர் சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து இஸ் அவுட் ஆஃப் யுவர் பேலி, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போகுங்கிறாரு. டங்ஸ் வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிற ரிவரை அப்படியே வெளியில் திறந்து விடுற ஒரு விஷயந்தான் அந்நிய பாஷையை பேசுகிறதா இருக்குது. நிறைய பேர் இந்த அந்நிய பாஷை பேசுகிறது ஏதோ சர்ச்சுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க நிறைய பேர். அல்லேலூயா அந்நிய பாஷெல்லாம் இது சில சபைகளுக்கு நாங்கள் குத்தகைக்கு விட்டுருக்குறோம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இயேசு சொன்னார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களான அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. சில சொல்கிறாங்க அந்நிய பாஷைன்னே ஒன்று கிடையாது, அந்த மாதிரிலாம் கேட்டு நிறைய பேர் வளர்ந்துருக்குறாங்க. நீங்கள் அந்த மாதிரி போதனையை கேட்டிருப்பீங்கன்னா, நீங்கள் ஆவியானவரும் ஆனந்தம்னு ஒரு CD இருக்கும், அது கேளுங்க. ஏன்னா அதில் நிறைய ஹோலி ஸ்பிரிட் பற்றி, அந்நிய பாஷைகளை பற்றி என்ன பண்ணியிருக்கிறோம், நிறைய பேசியிருக்கிறோம். நான் அதை ரொம்ப நம்புகிறேன், அதை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறேன். ஏன்னு சொன்னால், இது வெறும் மூளை சம்மந்தப்பட்ட ஒரு மேட்ரு கிடையாது, இது ஸ்பிரிட் மேட்ராக இருக்குது. ஹல்லேலூயா. இது வெறும் இந்த லாஜிக்கல்லே ஆப்ரேட் ஆகிற ஒரு விஷயம் கிடையாது. அதை தாண்டி வாழக்கூடிய ஒரு ஜீவன், ஒரு வாழ்வாக அது இருக்கிறது. அந்த வெளிப்பாட்டையும் அதையும் பெற்றுக்கொள்றதுக்கு தான் ஹோலி ஸ்பிரிட் அவர் நமக்கு என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறாரு. இயேசு சீசர்ட்ட சொல்கிறாரு, உங்களுக்கு சொல்ல வேண்டிய மேட்ரு நிறைய இருக்குதுப்பா, ஆனால் உங்களால் தாங்கிக்க முடியாது. நான் அனுப்ப போகிற இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்பொழுது விளங்காததெல்லாம் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு விளக்கி காட்டுவார் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அந்நிய பாஷை நான் எப்படி பேச முடியுமா? இப்போவுமே நீங்கள் பேச முடியும். இது வரைக்கும் பேசலாம், நீங்கள் பேச முடியும். தேவனே நம்முடைய பரிசுத்த ஆவினால நிரப்பு சொல்லுங்க, நிரப்புவார். வாயை திறந்து பேசணும். ஏன்னா அது ஒரு ஃபெய்த் லாங்குவேஜ். நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படியே கொட்ட நாக்கை பிடிச்சி ஆவியானவர் ஆட்டுவார் போல் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆட்ட மாட்டார். விசுவாசிக்கணும், பேசணும், அவ்வளோதான். ஹல்லேலூயா.
அவர்கள் பேச தொடங்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளோதான். அப்படியே ஜெபம் பண்ணோம், என்னை நிரப்புங்கன்னு சொல்லணும். உங்களுக்கு ஒரு புது பாஷையை தருவார். வாயை திறந்து என்ன பண்ண வேண்டியதுதான், பேச வேண்டியதான். உங்கள் ஜெப நேரத்தில் செய்யலாம், இன்றைக்கி ஜெப நேரத்தில் செய்யலாம். நீங்கள் அதை ரிசீவ் பண்ணலாம். நீங்கள் அந்நிய பாஷையில் பேசும்போது யூ ரிலீஸ், உங்களுக்குள்ளே இருந்து அந்த ஜோயவை அப்படியே பெருக்கெடுத்து ஓடும்படியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அனுமதி கொடுக்கிறீர்கள். அதுதான் அர்த்தமாக இருக்குது பாருங்கள். அப்போ ஆவியானவர் இந்த நான் சொன்னேன் இல்லையா, எடிஃபிகேஷன் என்ன நடக்குது? அந்நிய பாஷை பேசுகிறவன் பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறாருன்னா ஒன்றும் இல்லை, அது அவனுடைய ஹோல் ஆவி ஆத்துமா சர்வம் எல்லாத்தையும் அப்படியே பில்ட் பண்ணி அது கட்டி எழுப்புகிற ஒரு காரியம்தான் இந்த அந்நிய பாஷை பேசுகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், இட்ஸ் பில்ட்ஸ் அப். எல்லாம் சொல்லுங்கள், அது உங்களை கட்டி எழுப்புகிறது. எடிஃபிகேஷன்ஸ்னால் அதான் பாருங்கள். சரி, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இது எப்படி செஞ்சதுக்கு மட்டும் வேகமாக பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்களா? 4:17. எஸ், ரோமர் 4:17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி. ஆபிரகாம்ங்கிற ஒரு மனுஷனுக்கு தேவன் செய்த வாக்குறுதி என்ன? நான் உன்னை எப்படி ஆக்குவேன்? அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன். இந்த வாக்குறுதிகளை அவனுடைய வாழ்க்கையில் தேவன் செய்யும்போது அவனுக்கு வயது 75. எத்தனை வயசுங்க? 75 வயசு. வீடு போங்குது, காடு வாங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஜேர்னியே அப்போ தான் ஆரம்பிக்கி. சோர்ந்து போகாதீங்க. 40 வயசில் வந்திருக்கான்னு சோர்ந்து போகாதீங்க. நிறைய பேர் 75 வயசில் தான் பைபிளில் வந்திருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய நம்பிக்கை உங்களுக்காக காத்திருக்குது பாருங்கள். ஆமென். எனக்கு திருச்சியிலேருந்து ஒருத்தர் ஒரு அமௌண்ட் செக்கு அனுப்பியிருக்கிறாரு. இந்த வாரத்தில் செக்கு வந்திருக்குது. அந்த செக்கோடு கூட ஒரு லெட்டரும் வந்திருக்கு. தற்செயலாக யூடியூப்ஸில் உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் பார்த்தேன். இப்போமா இதை கேட்குறனும் கொஞ்சம் முன்னாடியே கேட்டுருக்க கூடாதா அப்படின்னாரு. ஏன்னா அவருக்கு வயசு 73. நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. இந்த வார்த்தை ரொம்ப வருஷம் இருந்து செய்யக்கூடிய ஒரு விஷயத்த குறுகிய நாளில் உங்களை கொண்டு தேவன் செய்யும்படியாக உபயோகப்படுத்துவார் அப்படின்னு சொன்னேன். சரி, அவர் சொன்னார், ஒன்று விடாமல் இன்றைக்கி வரைக்கும், நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பேசியிருப்பீங்களா, மொத்தமாக எனக்கு அனுப்பிச்சிருங்க எல்லா சீரியும் அப்படின்னாரு. இனிமேல் தான் அவர் ஜேர்னியை ஆரம்பிக்க போகிறாரு. இனிமேல் தான் நான் உட்காந்து ஒன்று விடாமல் எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறேன், கேட்க போகிறேன் அப்படிங்கிறாரு. ஒன்றும் தாமதம் ஆகிடலாமாங்க. இப்போ தான் கேட்குங்க, பரவாயில்ல. இப்போ இருந்து அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எப்போ தாங்க இதை நான் கேட்குறேன்னா, கவலைப்படாதீங்க, முடிஞ்சு போச்சே களைஞ்சு போச்சேங்கிறது கிடையவே கிடையாது. தேவன் பாருங்கள், காலம் சமயம் இதெல்லாம் உட்பட்டு தான் உங்கள் வாழ்க்கை முடியுதும் கிடையாது. தேவனுடைய வார்த்தை உள்ளே வரும்பொழுது நித்தியமான ஒன்று உங்களுக்குள்ளே வருகிறது. அது காலத்தை வெல்லும் சில காரியங்களை உங்களை கொண்டு செய்ய வைக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுக்கு 75 தான் இந்த இன்விடேஷனே கிடைக்குது. பார்க்க வயது 75. அநேக ஜாதிகள் உன்னை தகப்பனாக்குவேன். ஏப்பா நம்ம கலந்துக்கலாமா? 75 போய் அநேக ஜாதிகள் தகப்பனாவேங்கிற விழாவில் கலந்துக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறான். ஆனால் இன்விடேஷன் பெரிய இடத்துலேருந்து வந்திருக்குது பாருங்கள். அவருக்கு பேர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. இவன் வல்லமையை இழந்த ஒரு மனிதன், அவருக்கு பேரோ சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆல் மைட்டி. அல்லேலூயா. ஆல்மைட்டி, சர்வ வல்லமையுள்ள தேவன். இப்போ அவனை கூப்பிடுறாரு, வா அப்படிங்கிறாரு. ஏன் தெரியுமா இந்த மாதிரி ஒரு மனிதனை அவர் கூப்பிட்டாரு? ஏன்னா என் கூட அவன் என்னைக்கு கைப்பிடிச்சாலும் அன்னைக்கு அவனுடைய சரீரத்தில் ஒரு புது ஜீவன் வர முடியுங்கிறதுக்கு உன்னை விட பெஸ்ட்டு டெமோ பீஸ் யாருமே இருக்க முடியாது. அதனால தான் வான்னு அவனை கூப்பிட்டார். இப்போ ஆபிரகாம் குழந்தைய பெற்றா யாரால பெற்றதுன்னு தான் சொல்லுவாங்க. என்னங்க, இந்த ஆளு தான் இப்படின்னா அவன் வீட்டம்மாவும் அந்த மாதிரி தான். அவங்களும் முதிர் வயதில் இருக்கிற ஒரு ஆள். வேதம் சில காரியங்கள் நமக்கு புரிய வைப்பதற்காக சில பதிவுகளை நமக்கு அது கொடுக்குது. என்ன பதிவுகள்னால், ஸ்திரீகளுக்கு உள்ள வழிபாடு அவளுக்கு நின்று போயிற்று அப்படின்னு வருது. ஏஜ் 65 எல்லாமே என்ன ஆயிடுச்சு, நின்று போயிடுச்சு. அந்த லைஃப் சைக்கிள் சொல்கிறாங்க இல்லையா, அது என்ன ஆயிடுச்சு, நின்று போயிடுச்சு. இதுக்கப்புறம் இன்னும்
அதுக்கு சரீர பிரகாரமாக என்ன கிடையாது, பாசிபிலிட்டியே கிடையாது. பாருங்கள், இதெல்லாம் ஏன் பைபிள் எழுதினு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இதை பற்றியெல்லாம் ஏன் என் வேதம் பேசுங்கிறத யோசித்து பார்க்கணும். வெறும் ஜெத்தும் பரலோகம் போகிறத பற்றியே பேசிகிட்டுல பாருங்கள். அது எப்போவுமே நம்ம லைஃப் சைக்கிள் பற்றி பேசுது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் போய்கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து அது என்ன பண்ணுகிறது, பேசுகிறது. என்ன அங்கே விஷயம் அப்படிங்கிறது பாருங்கள். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து. அவன் தேவனை விசுவாசிக்கிறானா? எப்படி விசுவாசிக்கிறானா? மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவரமாக இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பன் ஆனான். நல்லா கவனிங்க, அவன் தேவனை குறித்து ஒன்று விசுவாசிக்கிறான். என்ன என்றால், அவர் மரித்ததை உயிரோடு எழுப்பக்கூடியவர். லிட்டரலாக அவன் சரீரம் செத்து போயிடுச்சுங்க. அவனுடைய மனைவியினுடைய கர்ப்பம் செத்து போனது. வேதம் அப்படியே சொல்லுது. சாராளுடைய கர்ப்பம் எப்படி இருந்துதான்? செத்து போனதாக இருந்துதான். 19வது வசனம் பின்பகுதி பாருங்க. சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அப்படின்னு வருது. நீங்க யோசிங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ளாக சென்று, தேவனுடைய ஆவி அவனுடைய வாழ்க்கைக்குள்ளே சென்று, லிட்ரலாக அவனுக்கு என்ன நடந்துச்சு? நம்ம எல்லாத்தையுமே ஆவிக்குரியப்படுத்துறதுலே இருக்கிறோம். ஆனால் அவன் சரீரத்தில் என்ன நடந்ததுங்கிறத பாருங்கள். சரீரத்தில் என்ன நடந்துதான்? மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் அவன் நம்பினானா? எல்லாம் சொல்லுங்கள், மரித்தோரை உயிர்ப்பித்து. என்ன சொன்ன? ஆவியோ உயிர்ப்பிக்கிறது எதை? சரீரத்தை. எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய ஆவி என் சரீரத்தை என்ன பண்ணுகிறது? உயிர்ப்பிக்கிறது, உயிர்ப்பிக்கிறது, உயிர்ப்பிக்கிறது. இடையில இந்த ஆபிரகாம் என்ன பண்ணுறான்னா, இந்த வாக்குத்தத்தை நிறைவேறதுக்காக பார்க்குறான். கொஞ்சம் டிலே ஆன மாதிரி இருக்குது. உடனே என்ன பண்ணிட்டான்னா, ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலைக்காரி என்ன பண்ணிக்கிறான்? திருமணம் பண்ணிக்கிறான். ஆஹாருங்கிற பெண் என்ன பண்ணுறான்? திருமணம் பண்ணுறான். ஏன்னா வயது ரொம்பவும் ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்குது. நடக்குமா நடக்காதான்னு தெரியல. கொஞ்சம் டூ மச்சாக இருக்குது இந்த ப்ராமிஸு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறான்? மேரேஜ் பண்ணிக்கிறான். அவனுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். என்ன பேர்? இஸ்மவேல் என்ன பண்ணுறான்? பிறக்கிறான். அதாவது மாம்சத்தில் இவன் ஒரு முயற்சி பண்ணி ஒரு வேலை என்ன பண்ணுது? நடக்குது. இஸ்மவேல் பிறக்கிறான். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இவன் என்ன நினச்சிட்டான்னா, சரி எப்படியோ பிள்ளையை தருவன்ட்டார்லா, வாக்குத்தத்தை என்ன பண்ணிடுச்சு? நிறைவேறிடுச்சு. எப்படி நம்ம சொல்லிடலாம்? தருவன் சொன்னார்லையே, அப்படி என்ன பண்ணிட்டான்? ஆண்டவர் கொடுத்துட்டாரு, பிள்ளைய கொடுத்துட்டாரு. அவர் சொல்கிறாரு, யாராவது கேட்டால் சொல்லிடுறான், அதுதான் இது அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு இவன் என்ன பண்ணுறான்? பிளான் போடுறான். ஆண்டவர் சொல்கிறாரு, அது இல்லை இது அப்படிங்காரு. அதான் இதுன்னு சொல்லிடலான்னா அவர் சொல்கிறாரு, அது இல்லை இது வாக்குத்தத்தத்தின் புத்திரம். வாக்குத்தத்தமே என்ன? உன் மனைவியாக சாராளுக்கும் உனக்கும் ஒரு பிள்ளைய என்ன பண்ணுவேன்? தருவேங்கிறதான் வாக்குத்தத்தம். அல்லேலூயா. இப்போ அவன் இனிமே முடியவே முடியாதுங்கிற மாதிரியான நிலைக்கு அவன் வர்றான் பாருங்க. டோட்டலாக பேட்ரி முடிஞ்சிடுச்சு. இப்போ அவர் சொல்கிறாரு, என்னுடைய ஆவி உன் சரீரத்தை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். அவர் சொல்கிறாரு, மரித்தோரை உயிர்ப்பித்து. அப்போ தேவனுடைய வார்த்தை உள்ள போது பாருங்க, என்ன நடக்குது பாருங்க. 18வது வசனம், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தாம் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அது நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். எல்லாம் சொல்லுங்க, எண்ணாதிருந்தான். இந்த ஜோயே எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால், முதல்ல இவன் என்ன பண்ணுறான்னா, கர்த்தர் செத்ததை கூட எழுப்பக்கூடியவர்னு நம்ப ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. செத்த சரீரத்தை அவன் எண்ணிக்கொண்டிராமல் உயிர்ப்பிக்கிற தேவனுடைய வல்லமையை அவன் தன் வாழ்க்கையில் எண்ணிக்கொண்டிருக்கிறான். அவன் என்ன என்றானா, செத்ததாக கூட இருந்தால் கூட அவர் மீண்டும் எழுப்பக்கூடியவர். இந்த எண்ணங்கள் அவனுக்குள்ளே போது பாருங்க.
இந்த எண்ணம் உள்ளே போக 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 என்ன நடக்குது அப்படின்னா, ஆபிரகாமுடைய சரீரம் பலனுள்ளதாக மாறுகிறது, சாராளுடைய சரீரம் பலனுள்ளதாக மாறுகிறது. செத்து போன கர்ப்பம் இப்போ ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு வலிமை உள்ளதாக மாறுகிறது. எப்படி இது நடந்தது அப்படின்னா, இது சரீரத்தில் வருகிற அந்த பயாஸில் அது நடக்கலை. பயாலஜின்னு சொல்கிறாங்க, அது பயாலஜி சேஞ்சு அப்படிங்கிறாங்க. இல்லை, இது ஜோயே உள்ளே வர்றதுனால அந்த பயாலஜியில் இருக்கிற சேஞ்சை கூட சரியான விதத்தில் அது இயங்க வைக்க முடியும். பாருங்கள், மனுஷன் இந்த பிளட்லக்குள்ளே தான் எனக்கு எல்லாமே இருக்குன்னு நினைக்கும் போது அவன் ஒரு லிமிட்டட் ஒரு லைஃப் வாழ்கிறான். ஆனால் இல்லைங்க, என்னுடைய ஆவியில் தேவனுடைய ஜீவன் தங்குகிறது, அங்கு தான் என்னுடைய பலன் இருக்குது, ஆற்றல் இருக்குதுன்னு நினைக்கும் போது வாழ்க்கை வேறு விதமாக போக ஆரம்பிக்குது. பாருங்கள், அப்போ முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறவன் வாழ்க்கையில் ஒரு துவக்கத்தை தேவன் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறார். பாருங்கள், அங்கே பாருங்கள் 20வது வசனம். தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க, இட் இஸ் ரிட்டன் ஃபார் அஸ். ஹல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க, நமக்காக எழுதப்பட்டிருக்குது. ஏன் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது? அவர் சொல்றார், இன்னைக்கு கூட சாவுக்கு ஏதுவான உன் சரீரங்களை உயிர்ப்பிக்க தேவனுடைய ஆவியானவர் ஆர்வமா இருக்கிறார், ஆவலா இருக்கிறார். ஹல்லேலூயா, சாகிற நிலையில இருந்தா கூட எழுப்பும் தேவனுடைய ஆவி என்பதுதான் காரியமா இருக்கு. பாருங்க, அதனால தான் நமக்காக எழுதப்பட்டிருக்குதான். ஏன்னா நமக்கு நம்புறதுக்கு ஏதாவது வேணும். அவர் சொல்றார், இருந்தா பாரு, முடிகிற வயசுல இவனை வச்சு நான் தூங்கினேன் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. பாருங்க 24, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். எல்லாம் சொல்லுங்க, நமக்கும் அப்படியே எண்ணப்படும். நல்லா கவனிங்க, வேதம் இவ்விதமான ஒரு காரியங்களை விசுவாசிக்க முடியாது நம்மளை என்ன பண்ணுது, அழைக்கி 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 மேலான காரியங்களை நோக்கி ஒரு அழைப்பை வேதம் என்ன பண்ண ஆரம்பிக்குது, கொடுக்க ஆரம்பிக்குது. பாருங்க, அதாவது வார்த்தை நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். வார்த்தைங்கிறது என்ன, நீங்கள் பார்க்க முடியாத, நீங்கள் காண முடியாத ஒன்றை குறித்து அது பேசுகிறது. நீங்கள் பார்க்கலை, நீங்கள் காணலை, அதை தொடலை, அதை உணரலை, ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இதுதான் உனக்கு நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். வார்த்தையின் மூலமாக அதை சொல்லுகிறார். இப்போது அதை ஒரு மனிதன் என்ன பண்ணுறான், விசுவாசிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ அந்த விசுவாசிக்க வர அந்த நிலைமைக்கு அப்புறம் என்ன நடக்க ஆரம்பிக்குது, அது காணக்கூடிய ரீதியிலே நிஜமாக அவனுடைய வாழ்க்கையில் பழிக்க ஆரம்பிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவனுக்கு 100 வயது இருக்கும்போது கர்த்தர் சொன்ன இந்த வாக்குகள் அவன் வாழ்க்கையில் என்ன பண்ண ஆரம்பிக்குது, நிறைவேற ஆரம்பிக்குது. பாருங்கள், எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தைகளில் ஜீவன் இருக்கிறது. அது என் வாழ்க்கைக்குள்ளே செல்லும் பொழுது என்னுடைய வாழ்வின் எல்லா நிலைகளையும் அது உயிர் பெற வைக்கிறது. எல்லா செத்த நிலைகளை அது உயிரோடு எழுப்புகிறது. என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம், என் பொருளாதாரம், என் மதிப்புகள், என் வாழ்வின் அனைத்து காரியங்களையும் அது மீண்டும் எழுப்புகிறது. ஹல்லேலூயா. என் பேரே கெட்டு போச்சுங்க. இல்லை, கெட்டு போனது செத்து போனதெல்லாம் மறுபடியும் எழுப்புவார். இழந்த மகிமையை மீண்டும் கொடுப்பார், இழந்த பெயரை மீண்டும் கொடுப்பார், இழந்த சுகத்தை மீண்டும் கொடுப்பார், இழந்த பலங்களை மீண்டும் கொடுப்பார், இழந்த ஆரோக்கியங்களை மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் எழுப்பப்படுதல். முடிந்து போச்சு, ஆனால் இப்போ எழுப்பப்படுகிறது மறுபடியும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்கள் இருக்கிறது போல அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. இதை தான் ஆபிரகாம் பார்த்துட்டே இருந்தான். ஆபிரகாமை ஏன் ரொம்ப பெருமையாக ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன் ஆபிரகாமை குறித்து இவ்வளவு காரியங்கள் பெருமையாக பேசப்படுகிறது அப்படின்னு சொன்னால், அவன் என்ன பார்க்குறான்னா, தேவன் மரித்தோரிலிருந்து என்ன பண்ண முடியும், எழுப்ப முடியும். அவர் மறுபடியும் இந்த 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 அதனால தான் பாருங்கள், லிட்ரலாக சாராளுக்கு இளமை திரும்பினது. உங்களால் நம்ப முடியுதா? நம்மளால் நம்ப முடியலன்னா அதுக்கு பேர் தான் சுவிசேஷம். ஹல்லேலூயா. நீங்கள் யோசித்து பாருங்கள்,
நம்ம கடகடன்னு சொல்கிறோம், கழுகுக்கு சமானமாய் உன் வயது, அது என்ன வாழ வயது, கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது போல் திரும்பும், வாழ வயது போல் ஆகும் என்று எழுதியிருக்கிறது. சங்கீதம் 103 நாம் இந்த வார்த்தைகளை படிக்கிறோம். கழுகுக்கு சமானமாக உன் வயது என்ன பண்ண ஆரம்பிக்கும், வாழ வயது போல். வாழ வயதுனா என்ன, வாலிப வயது போல் ஆகும்னு வயதான ஒரு ஆளை பார்த்து என்ன பண்ணப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அதாவது இளமையில் இருக்கும் அந்த பலனும் அந்த ஆற்றலும் உன் வாழ்க்கையிலே முதுமையை நோக்கி போகும்போது அது ரினியூ பண்ணப்படும் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. அந்த ரினியூனஸ் நடக்க முடியுங்கிறாரு. எப்படி ரினியூனஸ் நடக்க முடியும் நம்ம கேட்கறதுக்காகவே இந்த கழுகை கூட்டிட்டு வர்றாரு. எப்பா இது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை, இந்த கழுகு கதை உனக்கு தெரியுமா? இந்த கழுகு என்ன பண்ணுதுன்னா லிட்ரலாக அதோடைய லைஃப்பில் அந்த இறகுகள் எல்லாம் பழமையாக போய் அது பலன் எல்லாம் இழந்து ஒரு மாதிரி ஆகும்போது அது இந்த கல் பாறை இந்த மாதிரி இடங்களில் படுத்துட்டு அதை அப்படியே உராய்த்து அந்த சிறகுகள்லாம் என்ன பண்ணிவிடுமா, கலட்டி போட்டுருமா. போட்டுட்டு கொஞ்ச நாள் அப்படியே இருக்குமா, மறுபடியும் இறகுகள் முளைத்து புதிய பலனோடு இது என்ன பண்ண ஆரம்பிக்கும். அதுதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல. அந்த புதிய பலனை பற்றி பேசும்போதெல்லாம் எதை பற்றி பேசுது வேதம், கழுகை பற்றி பேசுது, கழுகுக்கு ஒப்பா பேசுது. ஏன்னா நமக்கு இது எப்படி விளக்குறதுன்னு தெரில, இது எப்படி நமக்கு ஏதாவது வச்சு தானே சொல்ல முடியும், எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது, எப்படி விளக்குறது. அவர் சொல்கிறாரு, நான் உண்டாக்குன ஒரு பிராணிக்கே எப்படி நடக்குதுன்னா இழந்த பலன் ஒரு கழுகுக்கே திரும்புகிறதுன்றா, கட்டாயமாக ஓ வாழ்க்கையில் கூட இழந்த பலன்கள் இழந்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது உயிர்ப்பிக்கப்பட்டு மீண்டும் திரும்ப முடியும். பிரியமானவர்களே, இன்னும் ஒரு பெரிய எவிடன்ஸ் சொல்கிறேன் பாருங்க. சாராளுக்கு இளமை திரும்பிச்சுங்கிறதுக்கு பெரிய அடையாளமே ஒரு ராஜா எப்படியாவது அந்த அம்மாவை தூக்கிட்டு போகணுன்னு ஆசைப்பட்டான் பாருங்க. நீங்கள் யோசிங்க, என்னைக்காவது திங்க் பண்ணியிருக்கீங்களா? ஒரு ராஜா, இவன் 2 ராஜா, 2 பேர், 2 நாட்டு ராஜா. அவன் என்ன காஞ்சி போன ஆளா, இல்லை அழகான ஆட்களை பார்க்காத ஆளா? ராஜாங்க. அவருக்கு ஏற்கனவே அந்தபுரம்னு ஒரு ஊர் வச்சுருப்பார் அவர். பெரிய பெரிய அந்த மாதிரி தான் இருப்பாங்க இல்லையா ராஜாவுக்குனாலே. ஆனால் அவங்க அந்த ஆள் இந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு இருக்கிறான். யாரை பார்த்து? நம்ம சாரால் பாட்டி. பாட்டி இல்லை, இப்போ பியூட்டி. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பாட்டி பியூட்டியான கதை. ராஜாவே என்ன பண்ணுறாரு, காசை கீசை கொடுத்து அவன் அண்ணன்ட்டார் யார, ஆபிரகாமை எப்படியாவது அமுக்கு அப்படின்ட்டாங்க. ஆபிரகாமுக்கு ஒரே கோழிக்கை கழுதைகள் அது இதுன்னு கொடுத்து எப்படியாவது மச்சானை கரெக்ட் பண்ணி என்ன பண்ணிடலாம், சாரால சொந்தமாக்கிக்கலாம்னு நினைக்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆள் யோசித்திருப்பாருன்னா நீங்கள் யோசிங்க. லிட்ரலாக சாராளுடைய சரீரம் இளமை உள்ளதாக அற்புதமானதாக மாறினது என்பதுதான் வேதத்தில் இருக்கிற காரியம். பாருங்க, கொஞ்சம் இது நம்முடைய இமேஜினேஷன் கூட நிறைய நேரம் கொஞ்சம் வர்றது கஷ்டம். அது எப்படிங்கன்ட்டு நான் அதை கேட்டிருக்கேன், நம்ம சர்ச்சிலே நான் அதை கேட்டிருக்கிறேன். ஒரு நண்பர் சொன்னார், அவர் திருமண வாழ்வில் அவர் நிறைய, அதாவது இந்த போதை பழக்கம், ட்ரிங்க்ஸ் பழக்கம், அது இதுன்ட்டு அடிமையாகி போனதுனால அவர் சொல்கிறாரு அவருடைய தாம்பத்திய வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. அவர் சொல்கிறாரு, நான் அந்த மாதிரி ஒரு இதில் போயினதுனால சில வருடங்கள் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் ஒரு நல்ல தாம்பத்திய வாழ்க்கை இருந்ததில்லை. ஆனால் நான் இங்கே தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு இந்த கம்யூனியன்லலாம் நான் ஈடுபட்டு இதெல்லாம் இது பண்ணும்போது அவர் சொல்கிறாரு, இப்போ என் மனைவி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். இதை விட எதுங்க குட் நியூஸ் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அப்படியே சொல்கிறார். நமக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அவர் தைரியமாக சொன்னார், தேவன் என்னுடைய பலனை திரும்ப பண்ணியிருக்கிறார், கழுகுக்கு சமானமாக என் திரும்ப வாழ வயது போல் ஆகும். ஹல்லேலூயா. ஆமாம், அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்று எழுதியிருக்கிறது. ஆமாம், எகிப்திலிருந்து விடுதலை ஆகும்போது புதிய பலனோடு தேவன் அவர்களை திரும்ப பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த உலகம் தேடிக்கிட்டு இருக்கிறத, போராடிட்டு இருக்கிற ஒரு காரியத்தை தேவன் உங்களுக்கு எனக்கும் சுவிசேஷமாக அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சுவிசேஷமாக அவர் இதை வைத்திருக்கிறார். அவருடைய ஜீவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக வரும் பொழுது எல்லா காரியங்களிலும் அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமையை நம்மளால் அனுபவிக்க முடியும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா.
உங்கள் சரீரம் ரினியூ ஆக முடியும். நீங்கள் பலவீனத்தில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, சுகவீனத்தில் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. தேவனுடைய ஜீவன், அவருடைய ஆவியும் உங்கள் சரீரத்தில் பலனாக, ஜீவனாக, ஆற்றலாக உங்களுக்கு மாற முடியும். ஒரு ரினியூனஸ் உங்கள் பாடியில் நடக்க முடியும். பாருங்கள், நிறைய கணவன் மனைவி உறவுகளில் சந்தோஷம் இல்லாத ஒரு நிலைக்கு காரணம் இப்படிப்பட்ட தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பாதிப்பு. திருமணத்தை குறித்து பேசுகிற ஆலோசகர்கள் சொல்லுகிறார்கள், 80% பிரச்சனைகள் ஒரு கணவன் மனைவிக்கும் இப்படிப்பட்ட தாம்பத்திய உறவுகளினால் வருகிற அந்த கேப்னால தான் அவ்வளோ ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எங்கேயோ ஏதோ ஒரு விதங்களில் பாதிக்கப்பட்ட நிலையில் நம்ம இருக்கிறோம். நான் சொல்கிறேன், நற்செய்தி நமக்காக, தேவனுடைய வார்த்தை ஜீவனாக இருக்கிறது. அது உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் புதிய பலனை அது தர வல்லமை உள்ளதாக அது இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், காதால் அதை நான் கேட்டிருக்கிறேங்க. ரொம்ப சந்தோஷம் வார்த்தையை பேசுகிறதில்ல. ஏன்னா அவர் சொன்னார், நான் கேட்ட அந்த வார்த்தை இன்றைக்கி என் வாழ்க்கையில் பேலன்ஸ் செய்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் தேடுது, போராடுது. அந்த ஊசி போட்டுக்கலாமா, இந்த மருந்தை சாப்பிட்டுக்கலாமா, எப்படி பண்ணனா எனக்கு வந்து இந்த ரினியூனஸ் நடக்க முடியும் அப்படின்னு உலகம் இன்றைக்கி பெரிய ஆராய்ச்சியில் இறங்கிட்டு இருக்குது. தேவன் பாருங்கள், இதை தன்னுடைய சபைக்காக, தன்னுடைய மக்களுக்காக இப்படிப்பட்ட ஒரு நற்செய்தியை அவர் வச்சிருக்கிறார். சபை இன்னும் சுகத்தை கூட நம்ப ஆரம்பிக்கல. ஆனால் நம்ம என்ன பேசுகிறோம்னா டிவைன் லைஃப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். வெறும் ஹீலிங் பற்றி பேசலை, we are talking about divine life. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், தெய்வீக ஜீவன். அல்லேலூயா. பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? விசுவாசிக்காவிட்டால் எப்படி வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும்? இன்றைக்கு பேசிக்கொண்டே இருக்கிறோம். இது விசுவாசமாக மாறும், இது வாழ்க்கையாக மாறும். ஒரு புதிய தலைமுறை, இப்படிப்பட்ட தேவனுடைய ஜீவனையும் வல்லமையும் சுமக்கிற ஒரு தலைமுறை எழும்பும் என்பதுதான் இதை விதைக்கும் போது நான் எண்ணிட்டு இருக்கிற ஒரு காரியமாக இருக்குது. பாருங்க, கர்த்தர் அதை அப்படியே செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். எல்லாம் சொல்லுங்க, உயிர்ப்பிக்கிற தேவன். எல்லாரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா. இந்த ஜீவனின் தொடர இன்னும் நான் நிறைய பேச போகிறேன். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புது ஜீவன், அல்லேலூயா, ஒரு புது பலன். கர்த்தாவே, நான் சொல்லிய இந்த வார்த்தைகள் ஆவியாயும் இந்த ஜீவனுமாயும் இருக்கிறதுன்னு சொன்னேன். அல்லேலூயா. ஓ, சாராளை உயிர்ப்பித்த தேவாவியானவர், ஆபிரகாமை உயிர்ப்பித்த அதே தேவாவியானவர் இன்றைக்கு விசுவாச மார்க்கத்தார் யாவரும் ஆபிரகாமின் சந்ததிகளாகவும் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எங்களுக்காக சாபமானீர். நியாய பிரமாணங்களின் சாபமாக இருக்கிற முதுமை, பலகீனம், நோய், மரணம், தரித்திரம் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை மீட்டு கொண்டிருக்கிறீர் ராஜா. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், சாராளுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் எங்களுக்கு உண்டாகும்படியாக ஒரு செயலை நீர் செய்திருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற மக்கள் பேரிலே நான் அதை பேசுகிறேன். Daddy, I speak and I release the blessings of Abraham and Sarah. Hallelujah, hallelujah, hallelujah. Renewness நான் பேசுகிறேன். ஆவியில, ஆத்மாவில, சரீரத்தில் ஒரு ரினியூனஸ், ஒரு புதுப்பிக்கும் ஒரு ஜீவன், ஒரு டிவைன் லைஃப் ஹல்லேலூயா மேனிஃபெஸ்ட் ஆகும்படிக்காக நான் பேசுகிறேன். மால்காபோரா ஷகேலபா ஹதுரபலா ஹந்தரபலபா ஓ ரேகாலபா ஷேகேலபோ ரோகேந்தரபா டலபா தரபா. அந்நிய பாஷைகளை நீங்க பேச முடியும், அந்நிய பாஷைகளை நீங்க பேசலாம். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள தான் அந்த நதி இருக்கிறது, உங்களுக்குள்ள தான் அந்த ஜீவ நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓர் நதி உண்டு, அது தேவனுடைய நகரத்தை சந்தோஷிப்பிக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள அந்த ஜீவ நதி ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவி தருகிற புதிய பாஷைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். மால்கேபோரா ஷந்துரபலஹா தீனமா கரபலபா ரேகாமா ரஹலபோ ஷேகே டேலமாந்துரபலஹா ரீகபரஹலமா ஷேகேலே போதரா. ஏதோ பரிசுத்த ஆவியானவரை பெற்று ஏதோ ஒரு முறை ரெண்டு முறை நானும் பேசிட்டேங்கிறதுக்காக பேசுறது இல்லை. ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அந்த ரிவரை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மால்காமோனா ரஹந்துனா ஷேகரபா டலபா ஹந்தரபலபா. Daddy, I speak life. Daddy, I speak life. Daddy, I release life in Jesus' name. Malkebo robona hadina katarabalaba. Malkebo roketera bahanduna makarabalaba. Rihalaba shanduna malahandarabalaba. இதுவரை பெற்றுக்கொள்ளாதவங்க, இதுவரை பேசாதவங்க நீங்க பேசலாம். தேவனே, உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட் என்னை ஃபில் பண்ணுங்க, எனக்கு அந்த புதிய பாஷைகளை கொடுங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் உங்களை நிரப்புவார், அவர் உங்களை ஆட்கொள்ளுவார். அவருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். அவர் உங்களுடைய ஆவியிலே தேவனுடைய ஜீவனை கொண்டு வந்து வைப்பார்.
riandanama shekremantile brokatarabalaba malkebo roholobo shendre mandile brokataraba nimana haduna manterebo rekalaba shandu nimana hadarabadala badara rabo kabura shekendine menehe ritene mashekreba hatatala barabalabo. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓடி ஆவியில இந்த ஜீவன் வந்து பற்றி கொள்ளட்டும், தங்கட்டும் ராஜா. உரபா சேந்திர மேன்டிலே ப்ரோ, இந்த ஜீவன் வாழ்க்கைக்குள்ளே பேலன்ஸ் செய்வதை அவர்கள் அனுபவிக்கட்டும் ராஜா. ஹalleluya. தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவி, அவரிடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை எனக்கு ஜீவனாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளட்டும் அப்பா. ஊரபா சந்துரோபோலோ ஹோதரியா தரபல பௌதரியாந்தரமா. பரிசுத்த ஆவியானவர் தொடுவீராக, ஒவ்வொருடைய வாழ்வை தொடுவீராக, ஒவ்வொருடைய ஜீவனை தொடுவீராக. மங்கி எரிகிற திரி, மங்கி எரிகிற காரியங்கள் தூண்டிவிடப்படுவதாக. ஓ க்ளோரி 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 ஷமரஹலமா ஷியாதரபலபதிரபலபா. பெற்றுக்கொள்ளுங்கள் திவ்ய ஆவியானவரையும் அவருடைய பலனையும் அவர் தருகிற ஜீவனையும் பெற்றுக்கொள்ளுங்கள். அவரே உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் சரீரங்களை உயிர்ப்பிப்பார், சரீரங்களை உயிர்ப்பிப்பார். மால்கோரபா லஹாத்தி டாடா டேபோரோ கோதாரா பௌதரே. உங்கள் சரீரங்களில் இருக்கிற வலிகள், உங்கள் சரீரம் இருக்கிற வேதனைகளை சுகமாக்குகிறார் தேவனுடைய ஆவியானவர். மால்கேமோரா ஹத்துனமா ஷேகா டாலா பதுரா ரியாத்தேன மன்டுலோ ப்ரோகேந்தேரே ரீட்டா டேடே மாராகா சுப்ரோகா தரபலபா. பலவீனங்கள் மாறுவதாக, சரீர பிரச்சனைகள் குணமடைவதாக இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே, இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே. ஹalleluya ஹalleluya ரியாகாபோரா சந்துரபலா கதரபலபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உங்க சரீரத்துல வலிகள் வேதனைகள் இருக்கணும், இப்பவே கமாண்ட் பண்ணுங்க, இப்போதே கட்டளை எடுங்க. I speak ஹalleluya. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே பலன் திரும்புவதாக என்று சொல்லுங்கள். ஹalleluya ஹalleluya ரேகபா லஹாதி டாடா. ஹalleluya ஹalleluya. இந்த கழுத்து பக்கத்துல, இந்த ஷோல்டர் பக்கத்துல உங்களுக்கு வலி இருக்குதுன்னா ஆண்டவர் உங்களை சுகமாக்குறார் இந்த நேரத்துல. ஹalleluya ரேகாபௌ ஷேகேடால மந்தரே. ஹalleluya. ஷோல்டர்ல ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்ற அந்த பெயின் உங்களை விட்டு போகுது இந்த நேரத்துல. ஹalleluya. தேவன் உங்களை சுகமாக்குகிறார், தேவனுடைய ஆவியானவர் உங்களை ஹீல் பண்றார் இந்த நேரத்துல. ராகே போரபா சந்திரபா ஹாடா டே 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 ரீமல ரஹாதே டே லே ப்ரோகாதி டாலா ப்ரோ. Hallelujah. I speak life. I speak life. I speak life. I speak life in Jesus' mighty name. Oh, glory, 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 glory. Hallelujah. Hallelujah. சுகமும் பலனும் வாழ்வும் ஜீவனும் பெருகுவதாக உண்டாவதாக நான் பேசுகிறேன் ராஜா. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Hallelujah. 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 Thank you so much. Thank you for the healing daddy. இந்த மாலை வேளையில சுகத்திற்காக நன்றி. நாள்பட்ட உங்கள் வியாதிகள் பட்டு போகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. புதிய பலன் உங்கள் சரீரங்களிலே திரும்புகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. தேவையில்லாத சுகர், தேவையில்லாத பிரஷர் உங்க பாடியில நீங்க அழிவின் நிலையில் இருக்க வேண்டியதில்லை, ஜீவனின் நிலையிலே உங்கள் சரீரம் இருக்கும்படியாக உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார் தேவ ஆவியானவர். உங்கள் சரீரங்கள் உயிர் பெறுவதாக, பலன் பெறுவதாக. ரபோ காதாரபா சண்டல பௌதரியாந்தர பௌதரே. Glory, 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 glory. Thank you Holy Spirit. நினைப்பூட்டுகிறீரே நம்ம நன்றி செலுத்துகிறோம், ஞாபகப்படுத்துகிறீரே நன்றி செலுத்துகிறோம், போதிக்கிறீரே நன்றி செலுத்துகிறோம். இன்னும் இந்த ஜீவ பாதைகளை நடத்தும் தூய ஆவியானவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்முடைய ஜீவனிலே பருக, நம்முடைய ஜீவனிலே பங்கு கொள்ளவே எங்களை உண்டாக்கி இருக்கிறீர் ராஜா. ஓ தேங்க்யூ. அது பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொன்னீர். ஆம், எங்கள் வாழ்க்கையில அவைகள் துவங்கினதால் மட்டும் போதாது, அந்த ஜீவன் உண்டானால் மட்டும் போதாது, அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்து என்று சொன்னீரே. வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலேயும் இந்த ஜீவனின் பரிபூர்ணங்களுக்கு நேராக என்னை நடத்தி செல்லுங்க ஆவியானவரே. இதை செய்வதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் 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 ஆமென். Praise God. Hallelujah. Glory 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 glory. Praise God. Hallelujah. நாம் கொடுக்க போகிறோம். Hallelujah. We are going to honor. Hallelujah. தேவனை கனம் பண்ணும்படியா நாம் கொடுக்கிறோம். Hallelujah. 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 நாம் கொடுக்கும்போது என்ன சொல்லுகிறோம்? எல்லாம் அங்கிருந்து தான் எனக்கு புறப்பட்டு வருகிறது என்று சொல்லுகிறோம்.
என்னுடைய சாமர்த்தியமும் என்னுடைய கைபலனும் இதை எனக்கு உண்டாக்கவில்லை. தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஞானம், விவேகம், பலன், ஜீவனே ஒன்றை உண்டாக்கும் சக்தி எனக்கு தருகிறது. அதனால தான் உபாகமம் 8:18 நான் படிக்கிறோம், ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறவர் அப்படின்னு சொன்னார். பலன், எல்லாம் சொல்லுங்க பலன். ஒன்றுமே பண்ண முடியலன்னா பலனை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை அவர் எனக்கு கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுக்கிறார். வேதம் சொல்றது, கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன் கொடுத்து என்று எழுதியிருக்கிறது. பலவீனத்தில் நீங்கள் இருக்க மாட்டீங்க, பலனை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். புது பலனை கொடுக்கிறார், இதுவரை இல்லாத பலன். புது பலனை அடைவீர்கள்னு அர்த்தம். இது வரைக்கும் சம்பாதிக்க முடியலன்னா நம்ம சம்பாதிக்க முடியும். இதுவரை வருமானத்தை ஏற்படுத்த முடியலன்னா இனி வருமானங்களை உண்டு பண்ணி கொள்ள முடியும். இதுவரை இல்லாத புது வகைகளில், புது யோசனைகளில், புதிய புதிய விதங்களில் நீங்கள் வருமானங்களை ஈட்டும்படி ஆவியின் வழிகளில் உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்கள் நடக்க முடியும். ஹல்லேலூயா. மாம்சத்தின் வழிகளுக்கு எல்லை இருக்கிறது, ஆவியின் வழிக்கு எல்லையே கிடையாது. எல்லையற்ற விதங்களில் தேவன் உங்களை பொருளாதார மண்டலங்களில், உங்கள் பொருளாதாரங்களில் பெரிய வர்த்திப்பை அவர் உங்களுக்கு தர முடியும். ஆமென். பிரைஸ் காட், பிரைஸ் காட். இப்பொழுது கர்த்தருக்கு நாம் கொடுக்கலாம். பிரதர் பாலசேகர் அவர்கள் நடத்தும் ஒரு நாள் செமினார் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை. இடம் லக்ஷ்மி மெடிக்கல்ஸ் உரிமையாளர் வீட்டு மாடியில், பொன்மான் நகர், மணிமுத்தார் ரோட், கல்லிடைக்குறிச்சி. ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை. இடம் சௌராஷ்டிரா மகால், வீரவநல்லூர். செல் 9750157384 and 9578204750. மேலும் தொடர்புக்கு பாஸ்டர் பாலசேகர், ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச், 32A 5th தாமஸ் ஸ்ட்ரீட், போஸ்ட் ஆபீஸ் நியர் ரவுண்டானா ஸ்டாப், பெருமாள்புரம். பாஸ்டர் பாலசேகர், கண்மலை இயேசு ஆலயம், 32A 5வது தாமஸ் தெரு, போஸ்ட் ஆபீஸ் அருகில், ரவுண்டானா ஸ்டாப், பெருமாள்புரம். ஆராதனை நேரம் ஒவ்வொரு ஞாயிறும் காலை 10 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 6 மணி முதல் 8:30 மணி வரையிலும் நடைபெறும். தொலைபேசி எண் 9578204750 மற்றும் 9025806314.